ஆரம்பிச்சலாங்க. கிறிஸ்து இயேசுவுக்கு அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பரப்பிதாவாகிய யெகோவாவுடைய நாமத்தினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த நாளிலே மாலை வேளையிலே நாம் சகோதர சகோதரர் ஒன்று கூடி தேவனை மகிமைப்படுத்தும்படியாக இந்த நாளை நமக்கு விசேஷமாக கூட்டி கொடுத்திருக்கிறார். இப்பொழுது கூட நாம் ஒரு ஜபத்தோடு இந்த கூட்டத்தை ஆரம்பிப்போம். நம்முடைய அன்பு கார்த்திகேயன் அவர்கள் வந்து ஜெயிக்க முடியாது. ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களில் விட்டிருந்து இந்த பூமியில் உள்ள உங்கள் பிள்ளைகளாக எங்களை அன்பு தொழில்தான். எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள பரமத்தவர்ப்பனை இறக்கமட தந்தையே உணவுக்கும் நேர்ந்தவர்கள் இதோ இந்த நாளில் கொடுத்தவர்களே, என்னுடைய அன்பு சகோதரர்களாக தேவரே இந்த நாளில் கூட நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய சக்தி பாடத்துக்காக நான் உங்களுக்கு சுற்றுவந்தவர்களே, அந்த பாடத்தை கேட்டுக்கொண்டு உள்ளதற்காக தேவந்தாமின் பரிசுத்தாவியை பருவத்தின் சம்பவமாக திறமையாக நான் செய்திருப்பார்களே, கேட்கிற சத்தியத்தின்படி வாழவும் வளரவும் அந்த சத்தியத்தில் நாங்கள் நிறுத்தி நிற்கவும் தேவனை நீர் எங்களை எல்லாம் பரிசுத்தாவின் மலை நிறுத்தும் நன்பாக கூட செய்திருப்பார்களே. இந்த கூட்டத்தின் ஆரம்பம் முதல் முடிவரை உங்களுடைய தேவியை பிரசனம் எங்களோட கூட இதை நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த விதமான தங்கு தடைகள் இல்லாமல் நாங்கள் சத்திய பார்த்து நாங்கள் முழுமையாக கேட்டு தேவன் நாமே கிருபை செய்ய வேண்டுமா கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்திய பாடத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவையில்லாமல் நீ பெறுவதற்கு ஆசிரியத்து இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை நீ அவர் தகுதியாக கூட நாங்கள் ஜெயிக்கிறோம். மீதியான காலங்களும் வரையும் நம்ம சுமத்தில் காப்போம். சிறிய வேண்டிய விண்ணப்பங்களை எவருடைய கத்திரம் லட்சமாக்கூடிய இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம். நன்மையாக சகோதர சகோதரர் அனைவரும் அமர்வும். இந்த மாலை நேர கூட்டத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு என்னவென்றால் பணக்கார வாலிபன். பணக்கார வாலிபன் என்ற தலைப்பில் நம்முடைய அன்பு சகோதரர் ஜேம்ஸ் பாஸ்கர் அவர்கள் வந்து தூது கொடுக்கும்படியாக அவரை அனுப்புகிறார்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அனைவருக்கும் மீண்டுமாக பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்களை இந்த வேளையில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் நம் மீது வைத்த அளவற்ற கிருபை நிமித்தமாகவும் அன்பின் நிமித்தமாகவும் அவருடைய திட்டத்தின் நிமித்தமாகவும் அவருடைய சித்தத்தின் நிமித்தமாகவும் ஒவ்வொரு நாட்களும் சகோதரர்கள் மூலமாக நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலிருந்து தேவன் நம்மிடத்தில் பேச வரக்கூடிய வசனங்களை சத்தியங்களாக ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுத்து வருகிறார். அதில் இன்றைக்கி ஒரு விசேஷம் இருக்குன்னு சொல்லி நேற்று தினத்தில் அறிவிச்சிருந்தோம். அதை பற்றி நிறையா பேர் சில கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருந்தீங்க. என்னன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து வெள்ளிக்கிழமை ஆச்சுனாவே சகரியா கிளாஸ் ஞாபகம் வருது எங்களுக்குன்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. சகரியா கிளாஸ் ஆரம்பிக்கிறது நினச்சிருப்பீங்க போல் இருக்கு. இன்றைக்கி அப்படியெல்லாம் இல்லை. பெரும்பான்மையான சகோதர சகோதரிகள் வந்து சரியான கருத்தை சொல்லியிருந்தாங்க வாட்ஸ்அப்பில். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேவன் அவருடைய கிருபையின் மூலம் நமக்கு கொடுத்துருக்கும் 200வது சப்ஜெக்ட் இன்றைக்கி. நம்ம இந்த லாக்டவுன் பீரியடில் நான் சொல்கிறது, நம்ம சபை ஹாலில் கூட முடியாமல் போனதிலிருந்து, எப்போ நம்ம சபை கூடுதல் ஒன்றா கூடி நடத்த முடியாமல் போச்சோ அதிலிருந்து நம்ம தினந்தோறும் மாலையில் வேத பாடங்களை நம்ம வந்து பார்க்க ஆரம்பித்தோம். அது மெமோரியலுக்கு முன்னாடி ஆரம்பிச்சது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நினைவு கூறுதலுக்கு முன்னாடி ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனாவது நாள் கிடையாது, எத்தனாவது பாடத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 200வது பாடம். இது வந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கிருபை அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா தினந்தோறும் ஒரு சப்ஜெக்ட் பைபிளிலிருந்து கேட்கறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முந்தைய காலகட்டத்தில் அவ்வளோவா நமக்கு வாய்ப்புகள் இல்லை. வாரத்தில் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் ஆராதனை பண்ணிட்டு போயிடுவோம். சில ஊர்களில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஸ்டடீஸ் வாரத்தில் எல்லா நாளும் இருக்காது, ஏதோ ஒரு நாள் 2 நாள் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாலோ அப் கிளாஸஸ் இருக்கும். நம்ம எப்படி பிஸியாக தான் இருந்துட்டு இருந்தோம். ஆனால் இந்த லாக்டவுன் பீரியடில் தேவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கிருபை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தினந்தோறும் நமக்கு தேவையான சத்தியங்கள் பேசிக்கெல்லாம் கூட கொஞ்சம் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு அனுதினமும் அவருடைய வார்த்தைகளை ஒரு ஜெனரல் சப்ஜெக்ட் மாதிரி நம்ம கருத்துக்களை உள்வாங்கி ஒவ்வொரு சப்ஜெக்டாக நம்ம பார்ப்பதற்கு தேவன் வந்து கிருபை தந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200வது சப்ஜெக்ட்டுக்கு நம்ம வந்து சேர்ந்திருக்கிறோம். தேவனுக்கு கிறிஸ்துவின் மூலம் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளுக்குரிய வேத பாடத்திற்குள் நாம் கடந்து சொல்லலாம். சகோதரர்களே சொன்ன மாதிரி
இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்டுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பணக்கார வாலிபன் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. இந்த தலைப்பு கேட்ட உடனே நமக்கு கண்டிப்பாக ஞாபகம் வருது, பப்ளிக் மீட்டிங்கில் ஃபஸ்ட்டு வகுப்பு தான் நமக்கு கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வரும். பப்ளிக் மீட்டிங் போடுறப்ப அந்த பப்ளிக் மீட்டிங்கில் நம்ம கடைசியாக ஜனங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொடுக்குற மாதிரி வேதத்திலிருந்து ஒரு பேரபிள் எடுத்து தான் பார்த்து முடிப்போம். நம்ம அந்த மாதிரி எடுக்கப்படக்கூடிய ஒரு பேரபிள் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பணக்கார வாலிபனுடைய ஒரு பேரபிள். அது நமக்கு எல்லாருக்குமே நல்லாமே தெரியும், நல்லா பரிச்சயமான விஷயம். அதே பேரபிளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ என்ன கேள்வி வரும்னா, அதை தான் முதல் எடுத்தோடனே பார்த்து தானே வந்திருக்கிறோம், மறுபடியும் எதுக்கு அதை பார்க்கணும் அப்படிங்கிற இந்த சப்ஜெக்டில் இன்ட்ரொடக்ஷன் முடிச்சதுக்கப்புறமா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன். இந்த சப்ஜெக்டில் வந்து நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு கேரக்டர் யாரை குறிக்கிறார் அப்படிங்கிறதுலேருந்து இந்த சப்ஜெக்ட் நமக்கு வந்து ஆரம்பிக்க போகுது. அந்த முக்கியத்துவம் என்ன, ஏன் இந்த சப்ஜெக்ட் பார்க்குறோம், இது பார்த்த சப்ஜெக்டாக இருக்கா இல்லையாங்கிறதுல நம்ம சப்ஜெக்டுடைய கடைசியில் நம்ம வந்து தீர்மானித்துக் கொள்ளலாம். ஸோ பணக்கார வாலிபன் அப்படின்னு சொன்னால் நம்முடைய மனசுக்குள்ள ஞாபகம் வரக்கூடிய பேரபிள் என்ன? பேரபிள், நானே பேரபிள்னு சொல்லிட்டேன், அதனால என்ன பேரபிள்னு சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒட்டகம் ஞாபகத்துக்கு வருது முதல்ல. ஓகே, ஸோ அந்த பேரபிள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரு அருமையான ஒரு பேரபிள். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதா இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். எளிதா இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு நம்முடைய ஆண்டவர் வந்து ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா அந்த சம்பவத்தின் மத்தியில் அவர் பேசக்கூடிய ஒரு பேரபிள் தான் இப்போ நம்ம வாசிச்சது. இதனுடைய கருத்துக்களை நம்ம வந்து அதிகமாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது, ஏன்னா டக்கு நம்ம சொல்லிடுவோம். எந்த அர்த்தம் கேட்டாலும் இந்த பேரபிளில் வந்து உடனடியாக நம்ம அர்த்தம் சொல்லிடுவோம். ஒரு ஒட்டகம் ஊசியினுடைய காதுக்குள்ள நுழையிறது அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அந்த இஸ்ரேல் தேசத்தில் இருந்த 12 வாசல்களில் ஒரு வாசல். அந்த வாசல் ஒரு சின்ன வாசல், அது ஒட்டகம் போவதற்காக வைக்கப்பட்டிருந்த ஒரு வாசல். அந்த ஒட்டகம் வந்து அந்த வாசலுக்குள்ள போறப்ப என்னென்னலாம் பாடுகள் படணுமோ, என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் நம்ம செஞ்சா நம்மளும் ஒரு விஷயத்தை தாண்டி போகலாம் அப்படின்னு சொல்லி படிப்போம். அந்த ஒரு விஷயங்கிறது வேற ஒன்றும் இல்லை, பரலோகத்துக்கு எப்படி போறது அப்படிங்கிறத பத்தி படிப்போம் இல்லைங்களா? ஸோ இந்த வாசல், ஊசி வாசல் அப்படிங்கிறது வந்து பரலோக வாய்ப்பு அப்படின்னு சொல்லி படிப்போம். அந்த பரலோக வாய்ப்புக்குள்ள ஒருத்தர் போகணும்னா இந்த ஒட்டகம் நிக்கிற மாதிரி நின்று இருந்தா போக முடியாது. அந்த ஒட்டகம் என்ன செய்தோ அதை செஞ்சா போலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பேரபிள்ல வந்து முழுசா நம்ம படிச்சிருக்கோம். இப்போ நான் சில கேள்விகள் மட்டும் கேட்கிறேன், உடனே பதில் சொல்லுங்க, அப்புறம் நம்ம அந்த அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள போயிடலாம். இந்த பேரபிள்ல ஒட்டகம் வந்து அப்படியே நின்றுச்சுன்னா கண்டிப்பா இந்த ஊசி வாசலுக்குள்ள போகாது. அப்போ ஒட்டகம் என்ன பண்ண ஊசி வாசலுக்குள்ள போக நம்ம படிச்சிருக்கோம் ஏற்கனவே. முதல் விஷயம் கிடையாது, தன்னுடைய சுமைகளை இறக்கி வைக்கணும். அப்போ ஒட்டகத்துக்கு ஏதோ ஒரு சுமை இருக்கு, அந்த சுமை இறக்கி வச்சா தான் அது கேட்டுக்குள்ள போக முடியும் இல்லையா? அதே மாதிரிதான் பரலோக ராஜ்யம் போறது அப்படிங்கிறது கூட ஒவ்வொரு மனுஷனுக்கும் சில சுமைகள் இருக்கு, சில தடைகள் இருக்கு. அந்த சுமைகளையும் தடைகளையும் இறக்கி வச்சா தான் போக முடியும் அப்படிங்கிற கருத்தை நம்ம பார்த்துருக்கோம். இவ்வளவுதான் இந்த பேரபிளுடைய விளக்கம். அப்படி இருக்கிறப்ப மறுபடியும் இந்த பேரபிளுக்குள்ள நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திக்கலாம். எந்த ஒரு விஷயத்தையும் நம்முடைய ஆண்டவர் பேசினார்னா கட்டாயமா சொல்றேன், அதை சிந்தனை பண்ணி பார்க்கும்போது, நல்லா யோசிச்சு பார்க்கும்போது அதுல கண்டிப்பா ஆழமா போக போக ஒரு வசனத்துக்குள்ள ரொம்ப டீப்பா போக போக டீப்பான சிந்தனைகள் வர ஆரம்பிக்கிறப்ப டீப்பான கருத்துக்கள் வெளிவர ஆரம்பிக்கும். ஆழமான சிந்தனைகளுக்குள்ள போக போக ஆழமான கருத்துக்கள் வர ஆரம்பிக்கும். ஏன்னா நம்முடைய வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற அத்தனை வசனங்களுமே ஒரு செகண்ட்ல விளக்கம் எல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கு வந்து நிறைய விளக்கங்கள் இருக்கும், உள்ள போக போக விளக்கங்கள் வந்துட்டே தான் இருக்கும். அதே மாதிரி இந்த பேரபிள்ல ஒரு பர்டிகுலர் விளக்கத்தை மட்டும் நம்ம எங்க பார்த்திருப்போம்னு பாத்தீங்கன்னா நம்ம பேசிக் சப்ஜெக்ட்ல நம்ம பார்த்திருப்போம், 3 வழிகள் சப்ஜெக்ட்லயும் நம்ம பார்த்திருப்போம், பேசிக் சப்ஜெக்ட்ல முதல் வகுப்புலையும் நம்ம பார்த்திருப்போம். இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு ஆழமான கருத்து இதுக்குள்ள இருக்கிறத நம்ம எடுக்க போறோம். பட் அந்த ஆழமான கருத்தை பார்க்கறதுக்கு இப்ப நம்முடைய கோணத்தை நம்ம திருப்பணும். இப்ப இந்த பேரபிள வழக்கமா பேசிக் சப்ஜெக்ட்ல எப்படி பார்ப்போமோ அந்த ஒரு ஆங்கிள் நம்ம பார்க்காம ஜஸ்ட் என்ன பண்ண போறோம், ஒரு ஆங்கிள் மட்டும் ரொட்டேட் பண்ணி வைக்கிறோம். ஒரே விஷயம் தான், ஒரு பக்கத்துல இருந்து பார்த்தோம், இப்ப இன்னொரு பக்கத்துல இருந்து பார்க்க போறோம், அவ்வளவுதான். சோ ஒரு பக்கத்துல இருந்து பார்த்த விஷயத்துக்குள்ள வரக்கூடிய கருத்துக்களை நம்முடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணுவோம். அதே மாதிரி இன்னொரு பக்கம் இருந்து பார்க்கும்போது இந்த பேரபிள் என்ன கருத்து கொடுக்க வருது அப்படிங்கிறதையும் நான் என்ன பண்ண போறேன், நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சோ எதுல எடுத்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, இந்த பேரபிளுடைய ரிசல்ட், எண்டு, முடிவு என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்திற்குள்ள எப்படி போறது அப்படிங்கிறது எண்ட் ரிசல்ட். அதுல எந்த மாற்றமே இல்லை. அப்ப பரலோக ராஜ்யத்துக்குள்ள ஒருத்தர் பிரவேசிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பேசிக்கா எப்படி பார்த்திருக்கோம்னா சுமைகளை இறக்கி வச்சு தன்னைத்தான் தாழ்த்துன்னு பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த சப்ஜெக்ட்ல இப்ப வேற ஒரு கோணத்துல இருந்து எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம சப்ஜெக்ட்ல போக போக இதை அப்படியே கண்டுபிடிச்சிக்கலாம். சப்ஜெக்டுடைய கடைசியில
அது ஒரு முழுமை பெறக்கூடிய விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இப்போ இந்த பேரபிளை தெரியாத ஆட்கள் சொல்லி நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட்ல இருக்கிறதுக்கு யாருமே வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி கிறிஸ்துவ மார்க்கத்தில் ஒருத்தர் கூட இது ஒண்ணுமே தெரியாது. ஆனா நம்ம சத்தியத்தை வந்த பிள்ளைகளுக்கு கட்டாயமா இந்த பேரபிள் தெரியாதுன்னு யாருமே சொல்ல முடியாது. கரெக்டா? இங்க தலைகள் மெதுவாடும் போதே எனக்கு தெரியும் அடுத்து என்ன ஒரு கேள்வி கேட்க போறேன். அந்த கேள்வி வந்து ஏதாவது பதில் நம்ம சொல்ல முடியாம போயிருமோ பயந்துக்கிறீங்க. பயப்பட வேண்டாம். நம்ம நல்லா ஃப்ரீயா உட்காந்து ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் அப்படியே விவாதிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த பேரபிளுடைய ரிசல்ட் சேம் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதுதான். ஆனா இந்த பேரபிள்ல நம்முடைய ஆண்டவர் யூஸ் பண்ண இந்த ஐஸ்வர்யவான் யாரை குறிக்கும் இதை கண்டுபிடிச்சா தான் அடுத்த பேரபிளுக்குள்ள போக முடியும். ஒரு ஐஸ்வர்யவான் யூஸ் பண்றாரா இல்லையா? ஒரு ஐஸ்வர்யவான் வந்தா பணக்கார வாலிபன், அவனை வச்சுதான் இந்த பேரபிளை நம்முடைய ஆண்டவர் பேசினார் இல்லையா? அதை வச்சுதான் பணக்காரங்கிற பேரபிளை பேசினார். பணக்காரங்க பரலோகத்துக்குள்ள போக முடியாதுங்கிற பேரபிளையே இந்த பணக்காரனை வச்சுதான் பேசினார். அப்ப இந்த பணக்காரன் யாரை குறிக்கும்? இந்த கேள்வி விடை கண்டுபிடிச்சுட்டா முடிச்சிடலாம். இஸ்ரேல் ஜனங்கள் அப்படின்னு சொல்லி சகோதரர் சொல்றாரு. அப்ப இந்த ஓகே சகோதர சொன்ன விதத்தில் எடுத்துக்கும் போது ஒரு சரியான பதிலாக தான் இருக்கும் கண்டிப்பா. ஆனா நம்ம பேசிக்ல பாக்குறப்ப எப்படி பார்த்திருப்போம், நம்ம கூட கம்பேர் பண்ணிருப்போம். அதிகமா இஸ்ரேல் ஜனங்கள் கூட என்ன பண்ண மாட்டோம், கம்பேர் பண்ண மாட்டோம். நம்முடைய ஆண்டவர் சொன்னதுடைய விளக்கம் கம்பல்சரியா இது யாரா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு இடத்துல நம்முடைய ஆண்டவர் ஒரு வார்த்தையை ஒரு பேரபிள் யூஸ் பண்றாருன்னா அதே வார்த்தையை வேற எங்கேயாவது விடைக்காக யூஸ் பண்ணிருப்பாரு. அந்த வார்த்தையை வேற எங்கேயாவது யூஸ் பண்ணிருப்பாரு இல்லையா? இப்ப நம்முடைய கேள்வி பணக்காரன் யார் அப்படின்னு ஒரு கேள்வி. அப்படின்னா பணக்காரன் யாருன்னு ஒரு பேரபிள் இயேசு கிறிஸ்து பேசியிருக்காருன்னா வேற எங்கேயாவது இதுக்கு விடை தரும் பண்ணமா வேற ஏதாவது ஒரு இடத்துல பணக்காரன் யாருங்கிறது இயேசு கிறிஸ்து கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாரு, பேசியிருப்பாரு. அது எங்க பேசியிருக்காரு? இன்னொரு பணக்கார வாலிபன். ஒரு பணக்கார வாலிபன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கட்டாயமா இயேசு கிறிஸ்து விடை தரும் வகையில் இந்த பணக்காரன் வாலிபன் யாருன்னு கண்டுபிடிக்கிற வகையில கண்டிப்பா வேற ஒரு இடத்துல பணக்காரனை பத்தி பேசியிருப்பாரு. அங்க பணக்காரன் யாருன்னு கண்டுபிடிச்சா அந்த பணக்காரன் தான் இந்த பணக்காரன் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். எங்க பேசியிருக்காரு? ஒரு க்ளூ தட்டுமா உங்களுக்கு? அதுவும் ஒரு பேரபிள். அது ஒரு பேரபிள். அந்த பேரபிளுக்கு என்ன பேருன்னா லாசரு ஐஸ்வர்யவான். வந்துருச்சா? லாசரு ஐஸ்வர்யவான் பாத்துருக்க இல்லையா? சோ லாசரு ஐஸ்வர்யவான் பேரபிள்ல நம்முடைய ஆண்டவர் பர்டிகுலரா அந்த ஐஸ்வர்யவானை யாருக்கு கம்பேர் பண்ணி சொன்னார், கோட் பண்ணார். அதுவும் பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் தான். அதுல வரக்கூடிய அந்த ஐஸ்வர்யவான் யாரை குறிக்கும்? ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்டேன் இல்லையா? சோ லாசர் ஐஸ்வர்யவான் பேரபிள் நமக்கு ஃபெமிலியரா இல்லைங்கிறது நல்லா தெரியுது. ஃபெமிலியரா இருக்கணும். சரி, ஒரு கேள்வி உங்களுக்கு. லாசர் ஐஸ்வர்யவான் பேரபிள நம்ம பேசிக் சப்ஜெக்ட்ல எந்த சப்ஜெக்ட்ல பார்ப்போம்? நரகம். சரியான பதில். அப்ப நரகம் சப்ஜெக்ட்ல லாசர் ஐஸ்வர்யவான் பேரபிள ஏன் பார்க்கறோம்னா ரெண்டு பேரும் செத்து போற மாதிரி ஒரு காட்சி வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் உயிரோட இருக்கிற மாதிரி வரும். நரகம் சொல்றதை விட ரொம்ப அருமையா சூட் ஆகுறது ஆத்மாவுக்கு சூட் ஆகும், அப்புறம் நரகத்துக்கு சூட் ஆகும். ரெண்டுலயுமே இந்த பேரபிள் நம்ம டச் பண்ணுவோம். சரி, இப்ப கேள்வி அதல்ல. இந்த பேரபிள்ல லாசர் யாரை குறிக்கும், ஐஸ்வர்யவான் யாரை குறிக்கும்? சிம்பிளான கேள்வி. லாசர் யாரை குறிக்கும்? இஸ்ரேல் ஜனங்கள். லாசர் இல்லையா? லாசர் யாரை குறிக்கும்? லாசர் யாரை குறிக்கும்? புறஜாதிகள. சரியான பதில். அப்ப கண்டிப்பா ஐஸ்வர்யவான் யார் தான் குறிக்கும் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள். அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு பேரபிள்ல ஒரு ஐஸ்வர்யவான யூஸ் பண்ணிருக்கார் அப்படின்னாலே அந்த ஐஸ்வர்யவான் யாருக்கு ஒப்பிட்டு அவர் பேசியிருப்பார். அவருடைய மனசுக்குள்ள என்ன எண்ணத்துல பேசியிருப்பாரு பாத்தீங்கன்னா பணக்காரன் வந்தாலே அது யாரோட கம்பேர் பண்ணுவாரு? இஸ்ரேல் ஜனங்கள். இப்ப நமக்கு அடுத்த கேள்வி, இஸ்ரேல் ஜனங்கள் பணக்காரர்களா? பணக்காரர்களா? வாசிச்சல்ல வசனம் ரோமர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அது எவ்விதத்திலும் மிகுதியாய் இருக்கிறது. மிகுதியாய் இருக்கிறது. தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது. சரியான பாயிண்ட்ங்க. தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் தான் ஒப்புவிக்கப்பட்டது. யாரை பத்தி பேசிட்டு இருக்காரு? இஸ்ரேல் ஜனங்கள். தேவனுடைய வாக்கியங்கள் அப்படிங்கிறது பைபிள் இல்லையா? தேவனுடைய வாக்கியங்கள் அப்படிங்கிறது நியாயப்பிரமாணம் சொல்லலாம். இப்ப நம்ம என்ன சொல்லலாம்? பைபிள் சொல்லலாம் இல்லையா? அங்க இருந்தா அப்படி புதிய ஏற்பாடு வந்துச்சு. இப்ப என்னுடைய கேள்வி, அப்ப பைபிள் ஒரிஜினலா யாருக்கா எழுதப்பட்டது? இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான். அப்ப உலகத்திலேயே மிகப்பெரிய சொத்துக்காரர் பணக்காரர் யாருன்னு கேட்டா நம்முடைய பதில் எனக்கு கண்டிப்பா கட்டாயமா யாரும் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள். எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. அவங்க எதுல பணக்காரங்களா இருந்தாங்கன்னு சொல்லி கேள்வி கேட்டா தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம், அன்பு, சொத்து, புத்திர சுவீகாரம் எல்லாத்துலயுமே அவங்க தான் டாப் மோஸ்ட். சோ அவங்கள தான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா ஒரு பணக்காரனை கூப்பிட்டு பேசுறாரு. சோ இந்த பேரபிள்ல இனிமேல் எங்கெங்கெல்லாம் இந்த ஐஸ்வர்யவான் வாலிபனை பத்தி படிக்க போறோமோ நம்ம ஆட்டோமேட்டிக்கா யாரை போட்டுக்கலாம் அந்த இடத்துல? இஸ்ரேல் ஜனங்கள். அப்ப நம்ம இன்னைக்கு என்ன படிக்க போறோம்? இஸ்ரேல் ஜனங்களை வச்சு இயேசு கிறிஸ்து பரலோகம் போறது எப்படிங்கிறத நமக்கு சொல்லிக் கொடுக்க போறோம் அப்படிங்கிறத படிப்போம். சோ பரலோகம் போற இந்த வாய்ப்பை
இஸ்ரேல் ஜனங்கள் மூலம் இயேசு கிறிஸ்து சொல்றதுக்காக எடுத்த பேரபிள் தான் இந்த பணக்கார வாலிபன். இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பேரபிள்ல பணக்காரனை பார்க்கறதுக்காக போனோம் இல்லையா, லாசரு ஐஸ்வர்யவான், அவரும் அங்க ஒரு ஐஸ்வர்யவான், இவரு இங்க ஒரு ஐஸ்வர்யவான், கரெக்டா, பணக்காரன். பட் இந்த ரெண்டு பேரபிளையும் பணக்காரன் ரெண்டு பேரும் இஸ்ரேல் ஜனங்கள் எடுத்தாலும் அந்த ரெண்டு பணக்காரங்களையும் ஆண்டவர் சொல்லும்போது ஒரே மாதிரியா சொல்றாரு. அங்க பணக்காரன் சொல்லும்போது எப்படி சொல்றாரு, அவங்ககிட்ட நிறைய பணம் இருக்குங்கிறாரு. லாசர் ஐஸ்வர்யவான் பேரபிள்ல ஒரு பணக்காரன் கிட்ட பணம் இருக்கு அப்படிங்கிறத எதை வச்சு ஆண்டவர் எக்ஸ்பிரஸ் பண்றாரு. பணக்காரன் சொல்லிட்டாரு, ஐஸ்வர்யவான் ஒருத்தர் இருந்தாரு, பட் அவனுடைய ஐஸ்வர்யம் அங்க எப்படி குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த பேரபிள்ல, அது ரொம்ப முக்கியம். எப்படி அவன் ஐஸ்வர்யவான்கிறத அந்த பேரபிள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு கேட்கறேன். நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்காரு எப்படி கண்டுபிடிக்கலாம். அது அவனுடைய ட்ரெஸ், அவன் சாப்பிடுற சாப்பாடு, எப்படி ட்ரெஸ் போட்டிருந்தான் நம்ம. அவன் திடீர்னு பேரபிள்லாம் கேட்காதீங்க, வராது. ரத்தாமரம், அவன் இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருந்தான், சம்பரமாய் வாழ்ந்துட்டு இருந்தான், அவனுக்கு பிடிக்கிறதெல்லாம் சாப்பிட்டு இருந்தான். அப்ப அவனுடைய ஐஸ்வர்யம் அங்க எப்படி விளக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது உணவு மற்றும் உடை, அவ்வளவுதான். அதுக்கு மேல நம்முடைய ஆண்டவர் அந்த பேரபிள்ல அவன் பணத்தை பத்தி அதிகமா பேசல, ஆனா பணக்காரன் சொல்லிட்டாரு, ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள். ஆனா இந்த பேரபிள்ல இந்த பணக்காரங்கிட்ட இயேசு கிறிஸ்து பணக்காரன்னா வந்தவங்கிட்ட, பணக்காரனா இருந்தவங்கிட்ட என்ன பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா சற்று வித்தியாசமா பேசுறாரு. எப்படி பேசுறாருன்னா, அந்த பேரபிள்ல பணக்காரங்கிட்ட பணம் இருந்துச்சுன்னு பேசுறவரு இந்த பேரபிள்ல, இப்ப நம்ம பார்க்க போற பேரபிள்ல இந்த பணக்காரங்கிட்ட இருக்கிற பணத்தை வித்துட்டு வர சொல்றாரு. ரெண்டுக்கு வித்தியாசம் தான். லாசர் ஐஸ்வர்யவான் பேரபிள்ல பணக்காரன் சொன்னார், அப்புறம் அவன் நிலைமை மாறி போச்சு. ஆனா அதே இயேசு கிறிஸ்து இன்னொரு பேரபிள்ல பணக்காரனை பத்தி பேசும்போது அந்த பணக்காரன்கிட்ட என்ன ஐடியா கொடுக்குறாருன்னா, உன்னுடைய பணக்காரத்தனத்தை என்ன பண்ணிரு, விட்டுட்டு வா, உனக்கு உண்டான யாவற்றையும் நீ என்ன பண்ணிரு, வித்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுதான் இந்த பேரபிள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம். இந்த சப்ஜெக்ட்ல இந்த பாயிண்ட் நம்ம ரொம்ப மனசுக்குள்ள ஆழமா வைக்க வேண்டிய விஷயம். இப்ப பார்க்க போற பேரபிள்ல உனக்கு உண்டானதை வித்துட்டு வாங்குறாரு. லாசர் ஐஸ்வர்யவான் பேரபிள்ல அவங்க கிட்ட பணம் இருக்குங்கிறதா நிறுத்திட்டார், அவ்வளவுதான். இதான் ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசம். சோ இந்த பேரபிள் ஸ்டார்ட் பண்ணலாமா? எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஒரு இடத்துல நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களோட நின்னு பேசிட்டு இருக்காரு. சீஷர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றதுக்காக அவர் பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசும்போது அங்க இந்த ஐஸ்வர்யவான் நின்று இருக்கான். யாரு? இப்ப நம்ம பார்க்க போற அந்த பணக்கார வாலிபன் அங்க நின்று இருக்கான். நின்னுட்டு அவன் ஒரு கேள்வி கேட்கிறான். வாசிக்கலாம். மத்தேயு 19 அதிகாரம் 16 வசனம். மத்தேயு 19 அதிகாரம் 16 வசனம். அப்பொழுது ஒருவன் வந்து அப்படின்னு இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு புது கேரக்டர் சீனுக்குள்ள என்டர் ஆகுது. வந்து அவரை நோக்கி நல்ல போதகரே, என்ன சொல்றான்? யாரை பார்த்து சொல்றான்? இயேசு கிறிஸ்துவை பார்த்து என்ன சொல்றான்? நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். இந்த மாதிரி ஒண்ணுமே தெரியாத இயேசு கிறிஸ்து போய் கேட்க முடியுமா? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து கிட்ட விஷயம் ஒண்ணுமே தெரியாம ஒருத்தன் போய், ஆண்டவரே நான் நித்திய ஜீவனை போறதுக்கு என்ன நன்மை செய்ய முடியும்னு கேட்பானா? ஒருவேளை ஒண்ணுமே இல்லாதவன் வந்து என்ன கேட்பான்? ஆண்டவரே எனக்கு ஏதாவது ஒரு கிருபை கொடுங்க, எனக்கு ஒரு கிரீட்டிங்ஸ், ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்கன்னு கேட்பான். ஆனா பர்டிகுலரா இந்த வாலிபன் என்ன கேட்கறான்னு பாருங்க. நல்லா அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. நல்ல போதகரே, அடுத்த பாயிண்ட், நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்யணும்னு கேட்கல. என்ன செய்யணும்னு கேட்கல. என்ன கேட்கிறான்? எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். இதுக்குரிய விளக்கத்தை அடுத்தது பார்க்கலாம். பட் இப்ப என்ன முக்கியமான விஷயம்னா, இந்த வசனம் ஆரம்பிக்கிறப்ப எப்படி ஆரம்பிக்கும்? அப்பொழுதுன்னு ஆரம்பிக்குது. எப்பொழுதுமே ஒரு வசனம் அப்பொழுதுன்னு ஆரம்பிச்சா என்ன அர்த்தம்? புதுசா ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்பொழுதுன்னு ஆரம்பிக்கிறது இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு? பிஹோல்ட் அப்படின்னு இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒரு புது விஷயம் ஆரம்பிக்குது. அந்த புது விஷயம் பழைய விஷயத்தோட ஏதாவது ஒரு இடத்துல என்ன இருக்கும்? சம்பந்தப்பட்டிருக்கும். ஆனா அது பழசல்ல, புதுசு. பட் பழசுக்கு புதுசுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கு. அப்பதான் வசனம் எப்படி ஆரம்பிக்கும்னா, அப்பொழுது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும். சோ இந்த விஷயத்துல இந்த பணக்கார வாலிபன் இயேசு கிறிஸ்துகிட்ட வந்து இந்த கேள்வி கேட்கணும்னா, இந்த கேள்வியை கேட்பதற்கு அவனை ஏதோ ஒண்ணு தூண்டி இருக்கணும். இல்லாட்டி இப்படி வந்து கேட்பானா? சோ என்ன தூண்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? அவங்க நின்று இருக்கிறான், இயேசு கிறிஸ்து என்னமோ பண்ணிருக்காரு, அதை பார்த்திருக்கான், பார்த்ததுக்கு அப்புறம் இந்த கேள்வி கேட்கிறான். அப்படின்னா என்னத்தை பார்த்தான் இயேசு கிறிஸ்து பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் பின்னாடி போய் கொஞ்சம் வாசிச்சோம்னா மத்தேயு 19:14 நம்முடைய ஆண்டவர் ஒரு விஷயத்தை பேசுறாரு. வாசிங்க. மத்தேயு 19 அதிகாரம் 14 வசனம். இயேசுவோ, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள். என்ன கொடுங்கள்? சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்க அப்படின்னு சொல்றப்ப அந்த சிறு பிள்ளைகள் இருந்திருப்பாங்களா? கூடவே யார் இருந்திருப்பா? சீசர்கள் இருந்திருப்பாங்க. அப்புறம் கண்டிப்பா இந்த பணக்கார வாலிபன் எடுத்திருக்கணும். அவங்க பார்த்திருக்கான்.
பார்த்துட்டு என்ன சொல்றான், அவர் பேசுறதை அப்சர்வ் பண்றான். அவர்களை தடை பண்ணாதிருங்கள். அவர்களை என்ன பண்ணாதீங்க, தடை பண்ணாதிருங்கள். பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி, சோ இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிட்டாரு, பரலோக ராஜ்யம் அப்படிங்கிறது இந்த சின்ன குழந்தைகள் மாதிரி அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. இதை கேட்டவொன்னு உனக்கு என்ன ஆசை வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்கா? சரி, அதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி கேட்டுறேன். இந்த பணக்கார வாலிபன் இஸ்ரேல் ஜனமா யூதனா புறஜாதியா? நல்ல வேலை இந்த கேள்வி கேட்டேன். யூதன் தான். அப்ப உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? கண்டிப்பா நியாயப்பிரமாணம் தெரிஞ்சிருக்கும், பரலோகம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும், ஜீவன் என்னன்னு தெரிஞ்சிருக்கும், எல்லாமே தெரிஞ்சிருக்கும். சோ இதை கேட்ட உடனே அவன் என்ன புரிஞ்சுக்கிட்டான்னா, இதான் சான்ஸ், இவர்கிட்ட போய் என்ன பண்ணிடலாம், பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டவர்களுக்கு சொல்ற இவர்கிட்ட போய் பரலோக ராஜ்யம் எப்படி போறதுங்கிறது என்ன பண்ணலாம், நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேர இயேசு கிறிஸ்து போய் என்ன கேட்கிறான்னா, பாருங்க இந்த கேள்வியிலே வித்தியாசம் இருக்கு பாருங்க. மத்தேயு 19 அதிகாரம் 16 வசனம். மத்தேயு 19 அதிகாரம் 16 வசனம். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி நல்ல போதகரே, என்ன போதகரே, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். இல்ல ஹைலைட் என்ன தெரியுங்களா? அவன் கேட்ட கேள்வியில ஹைலைட்டான வார்த்தை என்ன, நித்திய ஜீவனை அடைவதல்ல, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும். இப்படி ஒருத்தர் கேட்கிறாருன்னா அவருக்கு கண்டிப்பா என்ன தெரிஞ்சிருக்கும். பர்டிகுலரா நித்திய ஜீவனை அடைவதற்கு எந்த நன்மையை செய்யணும் ஒருத்தர் கேட்கிறான்னா அவனுக்கு கண்டிப்பா என்ன தெரிஞ்சிருக்கும். பாயிண்ட் நம்பர் 1 சொல்லட்டுமா நானு, அப்புறம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா, நித்திய ஜீவன் அடையணும்னா நன்மை செய்யணும்னு தெரிஞ்சிருக்கு அவனுக்கு. கரெக்டா இல்லையா சொல்லுங்க? தப்பா? எந்த நன்மை ஒருத்தர் கேட்கிறான்னு என்ன அர்த்தம்? அப்ப நன்மை எவ்வளவு இருக்கு? நிறைய இருக்கு. சூப்பர் சூப்பர். நன்மை எவ்வளவு இருக்கு? நிறைய இருக்கு. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய இருக்கிற நன்மை இது நியாயப்பிரமாணம். அதுல எவ்வளவு நன்மை இருக்கு? நிறைய நன்மைகள் இருக்கு. பட் அந்த நிறைய நன்மைகளை அவன் என்ன கேட்கிறான்னா, நித்திய ஜீவன் அடைவதற்கு இதுதான் நன்மைன்னு தெரிஞ்சுக்கிட்டான். அப்ப அவனுக்கு என்ன புரிஞ்சிருக்கு? நியாயப்பிரமாணத்தின் மூலமா தான் எங்க போக முடியும்? பரலோக ராஜ்யம் போக முடியும். ஆனா அவன் கொஸ்டின், எந்த நன்மையை செய்ய வேண்டும்? இப்படி ஒருத்தருக்கு ஒரு கேள்வி வந்துருச்சு, எந்த நன்மையை செய்ய வேண்டும்? எங்கேயாவது பழைய ஏற்பாட்டுல தேவன் இதை மட்டும் செஞ்சா போதும் சொல்லியிருக்காரா? இவ்வளவு நன்மை இருக்குப்பா, ஒரு 715 நன்மை இருக்கு, நீ ஒரு 15 மட்டும் செய்ய சொல்லியிருக்காரா? அல்லது பிற்காலத்துல நீங்க எல்லாமே செய்ய வேண்டியதுல ஒரு 10 செய்யுங்க நன்மை போதும் சொல்லியிருக்காரா? எல்லாத்தையுமே செய்யணும்ல. அப்ப எல்லாத்தையுமே செய்யணும் தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருக்காதா? தெரிஞ்சிருக்கும். அப்ப என்ன கேட்டிருக்கோம் இயேசு கிறிஸ்து போய், ஆண்டவரே நியாயப்பிரமாணத்துக்கு 613 கட்டளைகளையோ எப்படி கை கொள்றதுன்னு சொல்லி கொடுன்னு சொல்ல பரவாயில்ல. இவன் கேள்வி என்ன கேட்டான்? பர்டிகுலரா என்ன கேட்கிறான்னா, எந்த நன்மையை செய்யும் அப்படின்னா, நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க நிறைய நன்மை இருக்குன்னு அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. கரெக்டா? அதுல இப்ப இயேசு கிறிஸ்து போய் என்ன கேட்கிறான்? ஏன் கேட்கிறான்? என்ன காரணமா இருக்கும்? அந்த நன்மையை மட்டும் செஞ்சுட்டு எங்க போயிடலாம் அப்படி இருக்குமா? அப்படி இருக்குமா? அவனுக்கு நல்லாவே தெரியும் நியாயப்பிரமாணத்துக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணியாலும் கடைபிடிச்சாலும். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன கேள்வி கேட்டப்ப எந்த நன்மைன்னு கேட்டான். அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன தெரியுமா? அவனுக்கு எல்லா நன்மையும் தெரிஞ்சிருக்கு, எல்லா நன்மையும் தெரிஞ்சிருக்கு. சம்டைம்ஸ் அந்த எல்லா நன்மையும் அவன் செஞ்சும் இருக்கலாம். ஆனாலும் அவனுக்கு என்ன நம்பிக்கை வரல? பரலோகம் நம்பிக்கை வரல. புரியுது உங்களுக்கு? அதனால என்ன கேட்கிறான், ஆண்டவர் எல்லாத்தையும் ட்ரை பண்றதை விட என்ன பண்ற, பேசாம நீங்க சொல்லுங்க, சூஸ் பண்ணி கொடுங்க, அதை மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன், செஞ்சுக்கிறேன். இப்ப நம்ம இயேசு கிறிஸ்து இடத்துல இருந்து என்ன சொல்லியிருப்போம்? ஏப்பா உன்னை எல்லாம் ஒரு யூதனா தேவன் அங்கீகரிச்சிருக்காரு பாரு, என்ன கேள்வி கேட்கிற, அப்படிதான் கேட்டிருக்கணும். ஆனா இயேசு கிறிஸ்து அவனுக்கு ஒரு அருமையான பதில் கொடுத்தார். என்ன பதில்? அடுத்த வசனம் வாசிக்கலாமா? மத்தேயு 19:17. மத்தேயு 19 அதிகாரம் 17 வசனம். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே. அவன் கேட்ட கேள்வி என்ன? அவன் கேட்ட கேள்வி என்னன்னு கேட்கறான் உங்ககிட்ட. எந்த இவர் என்ன சொல்லணும்? ஒன்னு இந்த நன்மை செய்யன்னு சொல்லணும், இல்ல எல்லா நன்மையும் செய்யன்னு சொல்லணும். இவர் என்ன பதில் கொடுக்குறாரு? தேவையா இருக்கு? நான் கேட்கறேன், தேவையான்னு கேட்கறேன். தேவையில்லை, ஆனா பேசியிருக்காரு ஆண்டவர். சரி, முழுசா வசனத்தை படிங்க. தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவரும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்று. கொஞ்சம் இந்த தமிழ் கேஜிவி பைபிள்ல படிக்கிறப்ப இந்த வசனம் மட்டும் தனியா நிக்கும், அர்த்தமே கொடுக்காது, ஒரு கண்டினியூட்டியே வராது. ஏன்னா அவன் கேட்ட கேள்வி என்ன? 16 வசனத்துல, அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, மறந்து போச்சு வசனம், நித்திய ஜீவனை அடைவதற்கு நான். இவர் எதுக்கு பதில் கொடுக்கணும்? எந்த நன்மையும் பதில் கொடுக்க பதிலா இவரை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டார் இயேசு கிறிஸ்து. அப்படி பேசலாமா?
அவன் கேட்டானா நீங்க நல்லா வர்றான்னு? அப்ப இவர் எப்படி இப்படி பேசலாம்? அவர் அப்படி பேசவே இல்லை. இது நம்ம தமிழ் பைபிள்ல வந்த மொழிபெயர்ப்பு பிழை. இப்ப இதே வசனத்தை மத்தேயு 19:17 நம்முடைய ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த பதில இங்கிலீஷ்ல போடுறேன். இது ரோதராம் டிரான்ஸ்லேஷன். நீங்க NIV பாத்தீங்கன்னா ரொம்ப விளக்கமா இருக்கும். இப்ப படிச்சு பாக்குறீங்களா கொஞ்சம்? அதை மத்தேயு 19:17 இங்கிலீஷ்ல படிச்சுட்டு தமிழ்ல எப்படி வந்திருக்குங்கிறத நீங்க சொல்லுங்க. முதல்ல அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. அவன் கேட்ட கேள்வி என்ன? ஆண்டவர்கிட்ட, நல்ல போதகரே, நித்திய ஜீவன் அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்யணும்? இவருடைய பதில் பாருங்க. ஆண்டு மத்தேயு 19:17 And he said unto him, Why dost thou question me concerning that which is good? இப்ப அப்படியே தமிழ்ல சொல்லுங்க. இல்ல எல்லாரும் சொல்லுங்க. Why dost thou question me concerning that which is good? அதாவது அவர் என்ன சொல்ல தெரியுமா? என்ன ஏன்பா நல்லவன் சொல்றேன்னு சொல்லி அவர் கேட்கவே இல்லை. அவர் என்ன கேட்டிருக்காருன்னா நன்மை எதுன்னு சொல்லிட்டு எதுக்கு என்கிட்ட வந்து கேட்கிற? அவர் கேட்ட கேள்வி அதான். அவன் கேட்ட கேள்வி என்ன? எந்த நன்மையை கடைபிடிக்கணும்? இவர் கொடுத்த பதில் என்ன? எந்த நன்மையை கடைபிடிக்கணும், எதுக்கு என்கிட்ட வந்து அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவுக்கு நல்லாவே தெரியும் அவன் நியாயப்பிரமாணத்தை நல்லா கற்று தேர்ந்தவன். அதான் கேட்கிறாரு, என்கிட்ட ஏப்ப வந்து கேட்கிற? அடுத்து பாருங்க, there is one, ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு நன்மைனா ஒன்னே ஒண்ணு இருக்கு. there is one that is good. அந்த ஒண்ணுதான் நல்லதுன்னு தமிழ் பைபிள் எப்படி போட்டாங்க? இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி சொன்ன மாதிரியும் அப்படி இருக்கு. அது விளக்கம் தவறு. சோ ஐஸ்வர்யவான் வாலிபனுக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த பதில் என்ன? எது நன்மை என்பதை ஏன்பா என்கிட்ட வந்து நீ கேட்கிற அப்படின்னு என்ன அர்த்தம்? நன்மை எதிலிருந்து வரும் அப்படிங்கறத பணக்கார வாலிபனுக்கு ஏற்கனவே தெரியும் சொல்லி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். அப்ப ரெண்டு பேருக்குமே ஒரு விஷயம் தெரியும். எந்த விஷயம் அது? எப்படி பரலோகம் போறதுக்கு ரெண்டு பேருக்குமே தெரியும். ஆனா ரெண்டு பேருமே வெளிப்படையா பேச மாட்டேங்கிறாங்க. புரியுது உங்களுக்கு? அவன் வந்து என்ன கேட்கிறான்? எந்த நன்மையை பின்பற்றுறது? இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? அது உனக்கே தெரியும். அப்ப ரெண்டு பேரும் இப்ப வெளிப்படையா என்ன பண்ண ஆரம்பிக்கல, இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. ஆனா இந்த ஐஸ்வர்யவான் யாரை குறிக்கும் நேர்க்க மாட்டோம்? இஸ்ரேல் ஜனங்கள் மறந்துடக்கூடாது. புரியுது உங்களுக்கு? சோ இஸ்ரேல் ஜனங்கள் வாழ்க்கையை அப்படியே இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வச்சிருக்காரு. இப்ப நீங்க சொல்லுங்க, நன்மை எதிலிருந்து வரும்? கேக்குறேன். அன்னைக்கு நியாயப்பிரமாணம். சோ இயேசு கிறிஸ்து ஏன் வெளிப்படையா பேசாம இருக்காருன்னா, நியாயப்பிரமாணத்துடைய ஃபுல் நோக்கத்தையும் புரிய வைக்கிறதுக்காக தான் இப்ப பேசாம, வெளிப்படையா பேசாம உள்ள வச்சு என்ன பண்ணிருக்காருன்னா அவரு பேசிட்டு இருக்காரு. இப்ப இந்த வாலிபன் கன்வின்ஸ் ஆயிருப்பானா இந்த கொஸ்டின் ஆன்சருக்கு? அவன் கேட்ட கேள்வி என்ன? எந்த நன்மையை கடைபிடிக்கிறது? இயேசு கிறிஸ்து என்ன பதில் கொடுத்தாரு? அது உனக்கே தெரியும். இப்ப அவன் கன்வின்ஸ் ஆயிருப்பானா? கண்டிப்பா கன்வின்ஸ் ஆயிருக்க மாட்டான். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவனுக்கு நியாயப்பிரமாணத்துல எந்த கடலையும் தெரியாதா? தெரியும். நியாயப்பிரமாணம் அவனுக்கு புரியாதா? புரியும். ஆனா ஏன் இந்த கேள்வி கேட்டான்? அவன் எல்லா கட்டளையும் கண்டிப்பா என்ன பண்ணியிருக்கலாம், பின்பற்றி இருக்கலாம். ஆனா அவனுக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்மளால பரலோகத்துக்கு போக முடியாது. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்மளால பரலோகத்துக்கு போக இப்ப இருக்கிற கண்டிஷன்ல முடியாது. அப்ப மனசுக்குள்ள என்ன விஷயம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவனால் நன்மைகள் தெரிஞ்சிருக்க ஒழிய நன்மைகளை அவனால் கடைபிடிக்க முடியல. சோ இப்ப என்ன ட்ரை பண்றான் தெரியுமா? இயேசு கிறிஸ்து வந்துட்டு அவர்தான் சின்ன குழந்தைகளை வச்சு சொன்னார்ல, பரலோகராஜ்யம் எப்படி பண்றது. இப்ப என்ன ட்ரை பண்றான்னா, ஏதாவது ஒரு பாயிண்ட் ஒரு வாயிலிருந்து வரும், அதை புடிச்சு உள்ள போயிடலாம் அப்படின்னு வந்து நிக்கிறான். இவன் ப்ராப்ளம் நியாயப்பிரமாணம் தெரியாதல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பதில் அவனுக்கு ஏதோ ஒரு குறை இருக்கு. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவன் ரொம்ப ட்ரை பண்றான். இயேசு கிறிஸ்து அவனுக்கு வெளிப்படையா பதில் கொடுக்காம மறைச்சு அவனுக்கு தெரியாத மாதிரி பதில் கொடுத்துட்டு இருக்கான். சோ இப்ப நல்லா கவனிக்கலாம். அவன் கேட்ட கேள்வி என்ன? எந்த நன்மைகள்? சோ மத்தேயு 19:18 அவன் திருப்பி இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வி கேட்கிறான் பாருங்க. வாசிங்க மத்தேயு 19:18. மத்தேயு 19:18 அவன் அவரை நோக்கி எவைகளை என்று கேட்டான். இப்ப நமக்கு என்ன புரியணும் தெரியுமா? எதுக்கு இந்த வார்த்தையை அவன் சொன்னான்? அவர் எப்படி முடிச்சார்? 17ஆம் வசனத்தை, ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் நீ இப்ப எதை கைக்கொள். அவனுடைய ஐடியா பாருங்க, அவன் அதை விட்டு போக மாட்டேங்கிறான். ஆண்டவரே அதெல்லாம் தெரிஞ்சது எனக்கு, எதை அப்படின்னு என்ன அர்த்தம்? இவர் ஏதோ இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்லுவாரு, அதை வச்சு நம்ம எங்க போயிடலாம், பரலோகத்துக்கு போயிடலாம் நினைக்கிறான். அவன் அவரை நோக்கி எவைகளை என்று கேட்டான். இவர் சும்மா இருப்பாரா? கேட்டில்ல, நான் சொல்றேன், நீயே பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, நியாயப்பிரமாணத்திலிருந்து 4 விஷயத்தை எடுக்கிறாரு, அதுக்கப்புறம் 2 விஷயத்தை எடுக்கிறாரு.
மொத்தமா 6 எடுத்திருக்கலாம்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. நான் ஏன் முதல்ல 4, 2 பிரிச்சு சொல்றேன்? அவர் இயேசு கிறிஸ்து அவன் கேட்ட எவைகளைங்கிற கேள்விக்கு நியாயப்பிரமாணத்திலிருந்து 4 விஷயம் ஷால் நாட் கமாண்ட்மெண்ட்ஸ் எடுக்கிறார். 2 விஷயம் ஷால்ட் கமாண்ட்மெண்ட்ஸ், அதாவது நியாயப்பிரமாணத்துல செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிற 4 விஷயத்தை எடுக்கிறாரு, செய்யின்னு சொல்லியிருக்கிற 2 விஷயத்தை எடுக்கிறார். அப்ப அவன் கேட்ட கேள்விக்கு நம்முடைய ஆண்டவர் எத்தனை பாயிண்ட் எடுத்து கொடுத்திருக்காரு? அவனுக்கு 6 பாயிண்ட். அந்த 6 பாயிண்ட் என்ன நமக்கு தெரியுமா தெரியாதா? என்ன அவரே சொல்லிட்டார். நமக்கும் தெரியுமா தெரியாதா? தெரியும். முதல்ல எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னார், வாசிங்க. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உன் 18 முடியல. 18ஆம் வசனம். அதற்கு இயேசு கொலை செய்யாதிருப்பாயாக. நம்பர் 1 அவன் கேட்டது எவைகளை? நம்முடைய ஆண்டவருடைய பதில் நம்பர் 1 கொலை செய்யாதிருப்பாயாக. நம்பர் 2 விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. நம்பர் 3 களவு செய்யாதிருப்பாயாக. நம்பர் 4 பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. மொத்தம் எத்தனை வந்துருச்சு? 4. இந்த 4க்கு என்ன ஒற்றுமை? செய்யக்கூடாது. அடுத்தது 2 19 வாசிங்க. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அடுத்தது உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றார். சோ மொத்தம் எத்தனை வந்துருச்சு? 6. இப்போ அவன் என்ன பண்ணுவான்? இப்படி சொன்னவன என்ன பண்ணிருப்பான்? இந்த 6 விஷயத்தையும் அவன் செய்யறானா இல்லையா என்ன பண்ணிருப்பான்? கண்டிப்பா செக் பண்ணிருப்பான். செக் பண்ணானா இல்லையா? பணக்கார வாலிபன் இந்த 6 விஷயத்தையும் செக் பண்ணிருப்பான். 4 விஷயத்தை நம்ம செய்யாம இருக்கிறோமா, இந்த 2 விஷயத்தை நம்ம செய்யறோமா? செக் பண்ணி பார்த்து என்ன கண்டுபிடிச்சான்? 6ல நான் பாஸ்ட்டான். நம்மளால தான் கையும் போடாது காலும் போடாது. 6ல என்னட்டாவன் பாஸ்ட்டான். பாருங்களேன், அடுத்த வசனம் பாருங்களேன். மத்தேயு 19:20. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அந்த வாலிபன் அவரை நோக்கி இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கைக்கொண்டிருக்கிறேன். எப்ப இருந்து? எதெல்லாம்? நீங்க சொன்ன 6ஐயும் நான் என்ன பண்ணிருக்கேன்? சின்ன வயசுல இருந்தே கை கொண்டிருக்கேன்னு அர்த்தம். நீங்க செய்ய வேண்டாம்னு சொன்ன விஷயத்த செய்யாம தான் இருந்திருக்கேன். நீங்க செய்யன்னு சொன்ன விஷயத்த என்ன பண்ணிருக்கேன்? செஞ்சுட்டு தான் இருந்திருக்கிறேன். ஆனாலும் அவன் ஆரம்பிக்கிறத பாருங்க அப்படின்ட்டு இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். அப்ப என்ன கேட்க வரான்? ஆண்டவர் எல்லாம் புரியுது, எனக்கு எல்லாம் கரெக்டா செய்யறேன், ஆனாலும் நல்லாவே தெரியுது நான் போக மாட்டேன். பாயிண்ட். சோ இயேசு கிறிஸ்து சொன்ன 6 பாயிண்ட்லயும் அவன் சின்சியரா இருந்திருக்கான். உண்மையா பொய்யாது? பொய் சொல்லுவானா இயேசு கிறிஸ்து கிட்ட? ஒருவேளை 6 விஷயத்தை நான் சிறு வயது முதல் கடைபிடிக்கிறேன் அவன் பொய் சொல்லியிருப்பானா? பொய் சொல்லியிருந்தா யாருக்கு தெரியும்? கண்டிப்பா ஆண்டவர் தெரியும். இங்க பாரு, இந்த பொய் சொல்ற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காது. பொய் சொல்லாயாகன்னு சொல்லியிருக்கிறேன், நீ பொய்யா சொல்ற வந்து கிட்ட பொய் சொல்றேன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பாரு. சோ ஆண்டவர் அக்செப்ட் பண்ணிட்டார். அப்படி என்ன அர்த்தம்? அவர் சாம்பிளுக்காக எடுத்த 6 விஷயத்தையும் அவன் கண்டிப்பா என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? கை கொண்டிருக்கிறான். ஆனாலும் அவங்ககிட்ட என்ன இருக்குதுங்க? ஏதோ குறை. இந்த குறைவை என்ன நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இதான் நம்ம சப்ஜெக்ட். என்ன குறைவா இருக்கும்? உன்னிடத்தில் உள்ளதை எடுத்து அடுத்தவங்களுக்கு கூட என்ன குறைவா இருக்கும்? இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தில் நம்முடைய ஆண்டவர் விடை கொடுத்திருக்காரு. அது எப்படின்னா, ஒரு நியாயசாஸ்திரி, அவன் இந்த மாதிரி நியாயப்பிரமாணத்தை ஃபுல்லா கற்று தேர்ந்தவன், கடைபிடிக்கக்கூடிய ஒரு நியாயசாஸ்திரி ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வந்து அவரை சோதிக்கும்படி ஒரு டெஸ்ட் வச்சார். அந்த டெஸ்ட்ல அந்த நியாயசாஸ்திரி கேட்ட கேள்வியும் இந்த பணக்கார வாலிபன் கேட்ட கேள்வியும் ஒண்ணுதான். அந்த கேள்வி பார்க்கலாமா? வாசிக்கலாம் பாருங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து, நியாயசாஸ்திரினால என்ன அர்த்தம்? அவன் ஒரு பெரிய பொசிஷன் இருந்திருக்கான், நியாயம் விசாரிக்கிறவன் இல்லையா? நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, வசனம் கிளியரா இருக்கு, அவரை என்ன பண்றதுக்காக? சோதிக்கும்படி. போதகரே, அதே கேள்வி அவனும் கேட்டான். யாரு? இந்த பணக்கார வாலிபன் இயேசு கிறிஸ்து எப்படி போய் கேட்டான்? நல்ல போதகரே. இவன் எப்படி கேட்கிறான்? போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இப்ப கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். பணக்கார வாலிபன் கேட்ட கேள்வி என்ன? இயேசு கிறிஸ்து கிட்ட சேம் கொஸ்டின். நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இவர் என்னதான் பண்ணிருக்காரு? சேம் கொஸ்டின் தான். நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அங்க கரெக்டா வெளிப்படையா பதில் கொடுக்கல, இங்க வெளிப்படையா பதில் கொடுத்தாரு. இதை வச்சு அந்த பணக்கார வாலிபன் என்ன குறை இருக்கு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? சோ இந்த நியாயசாஸ்திரிக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த பதில் வாசிக்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தர். ஆக்சுவலா அவனே தான் பதில் கொடுப்பான். நியாயசாஸ்திரி தெரியுமில்ல உங்களுக்கு? நியாயசாஸ்திரி இயேசு கிறிஸ்து வந்து என்ன கேள்வி கேட்பாருன்னா, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்யணும் கேட்டப்ப இயேசு கிறிஸ்து கேள்வி கேட்பாரு, நீ கையில வச்சிருக்கல நியாயப்பிரமாண புஸ்தகம், அதுல என்ன எழுதிருக்குன்னு சொல்லும் பாரு. அப்ப அவனே தான் பதில் சொல்லுவாரு.
வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும். எப்படிங்க? முழுங்கிறத ரொம்ப முழுசா சொல்லணும். முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும், முழு சிந்தையோடும் என்ன பண்ணீங்க? அன்பு. பிடிச்சு அவ்வளவுதான். சோ நித்திய ஜீவனை அடைவதற்கு செய்ய வேண்டிய கற்பனை என்னன்னு சொல்லி நியாயசாஸ்திரியே பதில் கொடுத்துக்கிறார். இயேசு கிறிஸ்து கேள்வி கேட்டதுனால. சோ அந்த பதில் என்ன? முழு இருதயம், அடுத்தது முழு ஆத்மா, அடுத்தது முழு பலம், அடுத்தது முழு சிந்தை. இது உபாகமத்திலிருந்து நம்ம அப்படியே படிக்கலாம். கீழே அந்த வசனம் தான் போடப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த ஐஸ்வர்யவான் வாலிபன் கிட்ட என்ன குறை இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு? நீங்க சொல்லுங்க. விடை கொடுத்தாச்சு. நமக்கு தெரிஞ்சு he was sincere. எதுல? இயேசு கிறிஸ்து கொடுத்த 6 சாம்பிளே அவன் சின்சியர். கரெக்டா? 6 சாம்பிள் என்னென்ன? அதெல்லாம் திடீர்னு கேட்காதீங்க, வேண்டாம். சரி, 6 சாம்பிள், 6லையுமே சின்சியரா இல்லையா? அப்ப 6லையும் சின்சியரா இருக்கிறவனுக்கு அவன் வாயிலிருந்து என்ன விஷயம் வருதுன்னா, ஆகிலும் என்ன இடத்துல என்ன உண்டு? ஒரு குறைவு உண்டு. அந்த குறைவு என்ன? அதுக்கு விட இந்த வசனம் என்ன குறைவா இருக்கும்? சொல்ல கேட்ட வந்துச்சு. முழு இருதயம் உனக்கு இல்லையா? முழு ஆத்மா உனக்கு இல்லையா? முழு பலம் இல்லையா? முழு சிந்தை இல்லையா? அப்ப முழு இருதயம், முழு ஆத்மா, முழு சிந்தை, முழு பலம்னா என்ன? அது தெரியும். முழு அப்படின்னா என்ன? 100%. சூப்பர். 100% முழுசா நம்ம இருதயத்தை தேவனுக்கு கொடுக்கறது என்ன அர்த்தம்? ரொம்ப கடினமான கேள்வியா? 100% என் சிந்தனைகளை நான் தேவனுக்கு கொடுக்கணும் என்ன அர்த்தம் கேட்கிறேன். ரொம்ப கஷ்டமான கேள்வி அது. என்ன தெரியுமா? அதை தவிர வேற எதுக்கும் என்ன கொடுக்க கூடாது? இடம் கொடுக்க கூடாது. அப்ப இந்த ஐஸ்வர்யவான் வாலிபன் என்ன பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, அவன் சின்சியர் தான், சந்தேகம் இல்லை. அவன் சின்சியர். எதுல? கொலை செய்யாதிருப்பாயா, விபச்சாரம் செய்யாதிருப்பாயா, உன்னை போல் பிறனை எல்லாத்துலயும் சின்சியர் தான் இருந்திருக்கான். ஆனாலும் அவன்கிட்ட ஒரு குறை இருந்திருக்கு. அந்த குறை சின்சியாரிட்டியை விட ஒரு அதிகமான ஸ்டெப் மேல போகும். அதான் குறை. சோ சின்சியாரிட்டிங்கிறது நல்லதுதான். அவன் சின்சியரா தான் இருந்திருக்கான். ஆனா சின்சியாரிட்டி இஸ் நாட் தி ஃபெய்த். சின்சியாரிட்டி அப்படிங்கிறது முழுமை கிடையாது. சின்சியாரிட்டிங்கிறது ஒரு சின்சியாரிட்டி, அவ்வளவுதான். எக்ஸாம்பிள் சொல்லுங்க. சின்சியர்னு என்ன? ஆமா, அது வேற இங்கிலீஷ்ல சொல்லிருக்கேன். சின்சியர் அப்படின்னு என்ன அர்த்தம் தமிழ்ல? ஐயோ, சின்சியர் நேர்மை. சின்சியர். சரி, சின்சியர்னு வச்சுக்கலாம். அதே பெஸ்ட். சின்சியர், அவ்வளவுதான். அதுக்கு அது உண்மை. கரெக்ட். நேர்மைங்கிற எல்லாம் சொல்றாங்க, அது உண்மை. பட் உண்மை விசுவாசத்தை என்ன பண்ணாது? உண்டாக்காது. எக்ஸாம்பிள் சொல்லட்டுமானே? காலையில் எந்திரிச்சு எல்லாரும் ஆபீஸ் போறோமா? சின்சியர் இல்லையா? என்னங்க காலையில் எந்திரிச்சு குளிச்சு புறப்பட்டு ஆபீஸ் போறோமா இல்லையா? சின்சியரா போறோமா இல்லையா? வெரி குட், சின்சியர். ரைட். அடுத்தது, காலையில் எந்திரிச்சு ஒருத்தர் முடிவு பண்ணிட்டார், நான் இனிமேல் டெய்லி காலையில் எந்திரிச்சு என்ன பண்ணுவேன்? நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன். சின்சியர் இல்லையா? சின்சியர் தானே? சின்சியர். அப்புறம் பண்ணாம விடுறது வேறன்னு வச்சுக்கோங்க. ஆனா சின்சியர். ஒரு பையன் காலேஜ் ஸ்கூலுக்கு டெய்லி கரெக்டா போறான், அது சின்சியரா இல்லையா? சின்சியர் தான். ஆனா இந்த சின்சியாரிட்டி எதுக்காக? நாளைல இருந்து ஆபீஸ்ல நம்மள வேலைக்கு வர வேண்டாம், சம்பளம் மட்டும் உங்களுக்கு வந்து 5ஆம் தேதி பேங்க்ல போட்டுருவோம், நீங்க இனிமேல் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் என்ன பண்ண வேண்டாம், வேலைக்கு வர வேண்டாம்னு சொன்னா முடியாது, நான் சின்சியர் அப்படின்ட்டு ஆபீஸ் போமா? உண்மை சொல்லுவோம், போக மாட்டோம். என்ன பண்ணிக்கோ பேசாம. அப்ப சின்சியாரிட்டி எது மேல இருக்கு? ஆபீஸ் போறோம், சம்பளம் கொடுப்பேன்னு சொன்னா, ஆபீஸ்க்கு வர வேண்டாம்னு சொன்னா வீட்டுல என்ன பண்ணிக்குவோம்? அப்ப சின்சியாரிட்டி எது மேல இருக்குது? ஆபீஸ்ல கொடுக்குற சம்பளத்து மேலதான் இருக்கு. ஆபீஸ் போறதுல இல்ல, ஆபீஸ் போனா கொடுக்குற சம்பளத்து மேல. புரியுது உங்களுக்கு? அப்ப இங்க கம்பல்ஷன் வந்துருச்சா இல்லையா? சரி, அதே ஆபீஸ்க்கு நம்ம சின்சியரா போறோம், 3 மாசமா சின்சியரா போறோம், சம்பளம் கொடுக்கல, என்ன பண்ணுவோம்? போக மாட்டோம். அப்ப சின்சியரா ஆபீஸ் போறதுங்கிறது ஒரு கம்பல்ஷன் தான் போயிட்டு இருக்கு. கரெக்டா? அந்த கம்பல்ஷன்னா எனக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால வரக்கூடிய சின்சியாரிட்டி. எக்ஸசைஸ் பண்றது என்ன? ஏன் உடல் நலம் நல்லா இருக்கும், அதனால சின்சியரா நான் எக்ஸசைஸ் பண்றேன். சின்சியரா ஸ்கூலுக்கு போறேன், ஏன்னா எனக்கு கல்வி கிடைக்கும். சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா சின்சியரா செய்யப்பட்டாலும் இதுக்கு பின்னாடி ஒரு கம்பல்ஷன் அப்படிங்கிற விஷயம் இருக்கா இல்லையா? அப்ப இது எல்லாமே கம்பல்ஷன் பேர்ல தான் நடக்குது. ஆனா பார்த்தா எப்படி இருக்கு? எல்லாமே சின்சியரா தெரியுது. இந்த பணக்கார வாலிபன் கூட
நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளை எப்படி கடைபிடிச்சிருப்பான்? சின்சியரா கடைபிடிச்சிருப்பான். ஏன்னு கேட்டா அவனுக்கு அது ஒரு நன்மை இருக்குங்கிறதுக்காக பண்ணிருப்பான். திருப்பி சொல்லுமா, அவன் என்ன கேட்டான்? ஆண்டவரே, இந்த கட்டளைகளை நான் என்ன பண்றேன்? சிறு வயது முதல் கடைபிடிச்சு தான் இருக்கிறேன். ஆகிலும் என்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. என்ன குறைவு? எல்லா விஷயத்தையும் தேவன் எப்படி செய்ய சொல்லியிருக்கார்? முழு இருதயத்தோடையும், முழு ஆத்மாவோடையும், முழு சிந்தையோடையும், முழு பலத்தோடையும் செய்யும் சொன்னா, எந்த காரணத்தை கொண்டு நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளை ஒன்ன கூட கம்பல்ஷன் பேர்ல நம்ம என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. அப்படின்னு இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? இந்த வாலிபன் என்ன பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா? ஒரு கட்டளைக்கு கீழ்படிச்சிருக்கான். எப்படி கீழ்படிச்சிருக்கான்? இதுக்கு கீழ்படியா விட்டுட்டா நமக்கு இந்த நன்மை கிடைக்காது. புரியுதா? இது கீழ்படியா விட்டா நமக்கு அந்த நன்மை கிடைக்காதுன்ட்டு இவன் எந்த பேஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா, ஒரு கம்பல்ஷன். இப்படித்தாங்க இஸ்ரேல் ஜனங்கள் முழுக்க இருந்தாங்க. எல்லாத்தையும் சூப்பரா பண்ணுவாங்க. ஆனா எதுக்காக பண்றாங்கிற விஷயம் அவங்களுக்கு புரியாது. கரெக்டா தப்பா நான் சொல்றது? வாசிச்சலாமா? நேர அப்போஸ்தலனாகிய பவுல்கிட்ட போலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் புட்டு வைக்கிறார் இந்த விஷயத்தை. வாசிக்கலாம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். நல்லா கவனிங்க. இப்ப ஐஸ்வர்யவான் வாலிபன் யாரை குறிக்கும்? இஸ்ரேல் ஜனங்கள். இப்ப இஸ்ரேல் ஜனங்களை பத்தி படிக்கிறோம். எண்ணத்தினால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல். நல்லா கவனிங்க. sincerity is not the faith. அவர்கள் விசுவாசத்தினால் அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை. ஏன் அடையவில்லை? விசுவாசத்தினால தேடாம நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால தேடினாங்களாம். அதாவது இவங்க கிரியை செஞ்சு தேடினாங்க சொல்லங்க. நியாயப்பிரமாணத்துடைய கிரியை ஒன்று இருக்குல்ல, என்னது? பலி செலுத்தணும். கரெக்டா? ஓய்வு நாள் கடைபிடிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். பலி செலுத்தணும், ஓய்வு நாள் கடைபிடிக்கணும். இதெல்லாம் விசுவாசத்துல செஞ்சாங்க. நல்ல விசுவாசத்துல செஞ்சாங்க. பலி செலுத்துறது எப்படி செஞ்சாங்க? ஒரு வருஷம் போய் பலி செலுத்த வேண்டியது, அடுத்த வருஷம் பலி செலுத்துறதுக்கு இந்த வருஷம் என்ன வாங்கிட்டு போயிருது? ஒரு ஆட்டுக்கடை வாங்கிட்டு போயிருது வீட்டுக்கு. அப்ப கடமைக்காக செய்யறாங்க. முழு மனசோட அவங்க செய்யல. அப்ப அந்த ஐஸ்வர்யவான் வாலிபன் கூட என்ன பண்ணிருக்கணும்? எல்லாத்தையும் செஞ்சிருப்பான். ஆனா எல்லாத்தையும் ஒரு கடமைக்காக, ஒரு 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 ஃபெய்த் இல்லாம, ஒரு தூண்டுதல், ஒரு கம்பல்ஷன் பேர்ல அவன் என்ன பண்ணிருக்கோம்னா அதை செஞ்சிருக்கணும். கம்பல்ஷன் பேர்ல நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்தால் நியாயப்பிரமாணத்தின் ஒரு பலனை கூட என்ன பண்ண முடியாதுங்க, அனுசரிக்க முடியாது. இப்ப நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப இந்த மீட்டிங்க்கு வரலாம், வராமலும் இருக்கலாம். கரெக்டா நான் சொல்றது? வரலாம், வராமலும் இருக்கலாம். ஒருத்தர் சின்சியரா வர, உதாரணம் சொல்றேன். சின்சியர் அப்படி என்ன அர்த்தம்? அவர் யாரும் கம்பல் பண்ணல, ஆனா எப்படி வந்திருக்காரு? சின்சியர். ஏன்? ஏதாவது பலனை எதிர்பார்த்தா? கிடையாது. எந்த பலனை என்ன பண்றது இல்ல, எதிர்பார்க்க. சோ பலனை எதிர்பார்க்காம செய்யற விஷயத்துக்கு பேர்தான் முழு அன்பு இருக்கு. நம்ம சபை கூடுதல் அடிக்கடி சொல்ற விஷயம். திடீர்னு பார்த்தா ஒரு நாள் கூட்டம் அதிகமா இருக்கும், ஒரு நாள் பார்த்தா ஏன் ஸ்பீக்கர் கரெக்டா? ஸ்பீக்கர். இப்ப சொல்லுங்க, ஒரு ஸ்பீக்கரை பார்த்து வராங்கன்னா அது முழு இறுதியத்தோடையா, முழு ஆத்மாவோடையா? அப்ப சின்சியரா சர்ச்சுக்கு போறேன்னு என்ன பண்ண முடியாதுங்க, சொல்ல முடியும். சோ பண்ணினாலும் பிரயோஜனம் இல்லை. அதான் பவுலுக்கு சொல்ல வர விஷயம். இன்னொரு வசனம் போட்டுமா? மத்தேயு, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வசனம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயர். பர்ஃபெக்ட்டா இருப்பீங்க நீங்க எல்லாத்துலயும் பர்ஃபெக்ட்டா இருப்பீங்க. நான் கை கழுவாம சாப்பிட்டா வந்து புடிச்சிருவேன் கைய. ஆனா வாசிங்க தொடர்ந்து. உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒத்தனாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம். பர்ஃபெக்ட்பா. தசமபாகத்தை செலுத்துறது உங்கள மாதிரி யாருமே. அப்ப தசமபாகத்தை எப்படி செலுத்திருப்பாங்க? கம்பல்ஷன். செலுத்தலைன்னா தேவன் நம்ம என்ன பண்ணிடுவாரு? தண்டிச்சிருவாரு. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தேவன் என்ன பண்றது இல்ல, எதிர்பார்க்கவே இல்லை. அப்ப என்ன புரியல உங்களுக்கு? நியாயப்பிரமாணத்தை கொடுத்த தேவன், நியாயப்பிரமாணத்தை கொடுத்த மனசு உங்களுக்கு புரியல. அவங்க நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளை ஒரு கம்பல்ஷன் பேர்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அனுசரிச்சு வந்திருக்காங்க. அந்த கம்பல்ஷன் பேர் அனுசரிச்ச விஷயம் தான் பணக்கார வாலிபனுக்கு எப்படி தோன்றி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்தையும் கடைபிடிச்சாலும் எங்கிட்ட என்ன இருக்கு? ஒரு குறைவு இருக்கு. வாசிங்க மொத்தமா. நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். சீரகத்தையும் வெந்தயத்தையும் விடாம எதை விட்டீங்க நீங்க?
நியாயப்பிரமாணத்தில் கற்பிக்கப்பட்டிருக்கிற நீதியும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் நீங்க என்ன பண்ணிட்டீங்க? இங்க பாருங்க, இப்ப நான் புரியுற மாதிரி சொல்றேன். ஒருத்தருக்கு தசமபாகம் செலுத்துறதுக்கு ஒண்ணுமே இல்லை, தேவன் தண்டிச்சிருவாரா? தேவன் எதை பார்ப்பாரப்ப? மனச இருந்தா கொடுத்துருப்பான் இல்லையா? இவங்க என்ன பண்றாங்க? இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறாங்க. எதுக்குன்னு கேட்டா, தேவன் நம்ம என்ன பண்ணிக்கூடாது? ஒண்ணு பண்ணிக்கூடாது, ஃபுல் ஆசீர்வாதம். இப்படிப்பட்ட எண்ணம் தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு முழுசாக இருந்திருக்கு. பலி செலுத்துறதுனால கூட பலி கூட எப்படிதான் செலுத்திருப்பான்னு பாத்தீங்கன்னா ஒரு கம்பல்சன். ஏன் பிரதர்? எகிப்துல பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கிறப்ப கம்பல்சன் பேர்ல அடிச்சாங்க, உயிர் பொழைச்சு வரணும் அடிச்சாங்க. அதுக்கான பலியை கொடுத்தாரு. அப்ப உயிர் பொழைக்கணுங்கிறதுக்காக பலி செலுத்துறதுக்கு வந்திருந்தா அடுத்த வருஷம் பாவம் செய்ய மாட்டான் கண்டிப்பா. ஆனா பாவம் செய்யறாங்கன்னு அர்த்தம் பலி செலுத்திக்கலாம்னு ஆப்ஷன் கிடைச்சிருச்சு. அப்ப ஆப்ஷன் எடுத்துக்கிட்டாங்க ஒழிய அந்த ஆப்ஷனை கொடுத்த தேவன் சொல்ற நீதியும் அன்பையும் இரக்கத்தையும் என்ன பண்ணிட்டாங்க? கம்ப்ளீட்டா விட்டாங்க. அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள் நியாயப்பிரமாணத்தை தேவனிடத்தை வாங்கிட்டு டேஷ் செய்து கொண்டிருந்திருக்கிறார்கள். கம்ப்ளீட் பண்ணுங்க. இஸ்ரேல் ஜனங்கள் நியாயப்பிரமாணத்தை தேவனிடத்தை வாங்கிட்டு டேஷ் செய்து கொண்டிருந்தார்கள் கடமைக்காக. இது போடலாம், பட் 100க்கு இதுக்கு ஒரு 50 மார்க் போடலாம். சரியான பதில் டேஷ் செய்து கொண்டிருந்தார்கள். இந்த சப்ஜெக்ட்ல இது முக்கியமான பாயிண்ட். திருப்பி சொல்லுமா கேள்வியா? இஸ்ரேல் ஜனங்கள் நியாயப்பிரமாணத்தை தேவனிடத்தை வாங்கிட்டு டேஷ் செய்து கொண்டிருந்தார்கள். நான் சொல்லுமா கரெக்டான பதில்? இந்த 2 வசனத்தை போடுறேன், அப்புறம் நீங்க பதில் சொல்லுங்க. வாசிங்க. மத்தேயு 23:28. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள். புறம்பே, வெளியே பர்ஃபெக்ட், புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். இப்ப நம்முடைய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு புரிஞ்சு உங்களுக்கு? வெளியே நீங்க சூப்பரா இருக்கீங்கன்னு அர்த்தம். நியாயப்பிரமாணத்துல தேவன் சொல்லியிருக்கிற எல்லா கட்டளைகளையும் சூப்பரா மத்தவங்க மாதிரி செய்றீங்க, ஆனா உள்ளுக்குள்ள மாயம் அக்கிரமம். புரியுதா? அடுத்தது அடுத்த வசனம் மத்தேயு 23:28. அதுல தொடர்ந்து 28ஆவது வசனம் தப்பா போட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். சரி வாசிருங்க. அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள். அதே வசனம் தான். ஓகே, சோ என்ன சொல்ல வர்றார் நம்முடைய ஆண்டவர்? திருப்பி கொஸ்டின் கேட்கிறேன். நியாயப்பிரமாணத்தை வாங்கிட்டு இஸ்ரேல் ஜனங்கள் டேஷ் செய்து கொண்டிருந்தார்கள், நடித்துக் கொண்டிருந்தார்கள். கொஞ்சம் பக்கத்துல வட்டீங்க. இன்னுமே சொல்ல போனா தங்களை தாங்களே ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் அர்த்தம். நீங்க சொன்னதுக்கு நான் சொன்னது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. நடித்துக் கொண்டிருக்கார்கள் கரெக்ட் தான். தங்களை தாங்களே ஏமாத்திருக்காங்க அர்த்தம். இவங்க பலி செலுத்தின பலிய தேவன் என்ன பண்ணல? ஏத்துக்கவே இல்லை. ஏன்? உள்ள எப்படி இருக்கு? பலி நல்லா இருக்கு, ஆனா உள்ள எப்படி இருக்கு? சரியில்லை. அப்ப உள்ள சரியில்லைன்னா அவங்க செலுத்துற பலி அவங்களுக்கு என்னவா இருக்காது? பிரயோஜனமா இருக்கு. அப்ப நியாயப்பிரமாணத்தை வாங்கிட்டு வெளிப்புறமா நியாயப்பிரமாணத்தை செய்யற மாதிரி செஞ்சுக்கிட்டு இவங்க யாரை ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க? தங்களை தாங்களே ஏமாத்திருக்காங்க. அதுல தப்பிச்சு வந்தவன் தான் இந்த ஒரு வாலிபன். இந்த ஒரு வாலிபன் கேட்கிறான், ஆண்டவரே எல்லாத்தையும் சூப்பரா செய்யறேன், ஆனா எங்கிட்ட என்ன உண்டு? இன்னும் ஒரு குறைவு. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், அந்த குறைவு என்ன? இப்ப இவன் குறைவு சொல்றது இஸ்ரேல் ஜனங்களின் குறைவு. என்ன குறைவு? முழு இதயத்தோட அங்க போயிட்டீங்களா? சோ எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, எந்த விஷயத்தையும் மனசார செய்யணும். சிம்பிளா முடிச்சிடலாம். எப்படி செய்யல? மனசார செய்யல. அப்படி எப்படி செஞ்சுட்டு இருந்தாங்க? கடமைக்கு. சோ கடமைக்கு செஞ்சாங்க, மனசார செய்யல. இது நம்முடைய ஆண்டவரே ஒரு இண்டிகேட் பண்றாரு பாருங்க. யோவான் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யோவான் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மோசே நியாயப்பிரமாணத்தை உங்களுக்கு கொடுக்கவில்லையா கேக்குற क्वेश्चन. அப்படி இருந்தும் உங்களில் ஒருவனும் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறதில்லை. ஒருத்தர் கூட நியாயப்பிரமாணத்தின்படி என்ன பண்றது இல்லைங்க? நடக்கிறது இல்ல. நீங்கள் ஏன் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள்? இப்ப நீங்க சொல்லுங்க, உண்மையான பதில் சொல்லுங்க. இந்த பரிசேயர் சீசையில நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கலையா? என்னங்க இப்படி சொல்றீங்க? இப்படி சொல்லி அவர் வாங்கி கட்டிட்டாரு. இவர்கள் எல்லாம் நியாயப்பிரமாணத்தின்படி நடந்தார்களா இல்லையா? நடந்தாங்க, ஆனா மனசார நடக்கல. அதுதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, ஒருவனும் நியாயப்பிரமாணத்தின்படி என்ன பண்றது இல்ல, நடக்கல. புரிஞ்சலையா சிச்சுவேஷன்? சோ நியாயப்பிரமாணத்தை மனசார கீழ்ப்படியாம போனதுனால எல்லா ஜனங்களும் பிரயோஜனம் இல்லாமல் தங்கள் வாழ்க்கையை முடிச்சிட்டாங்க. ஆனா இந்த பணக்கார வாலிபனுக்கு அப்படி வாழ்க்கையை முடிப்பதற்கு எண்ணம் இல்லை. புரியுது உங்களுக்கு? அப்ப என்ன நினைக்கிறான்? நாம் இந்த கண்டிஷன் இருந்து வெளியே வரணும், ஆனா என்கிட்ட என்ன குறைவுன்னு எனக்கு தெரியல.
எப்படி வெளியே வர்றதுங்கிறது தான் அவன் வந்து இயேசு கிறிஸ்து அந்த கேள்வியை கேட்டான். இல்லாட்டி அவனை என்ன பண்ணிருக்கலாம் பேசாம, போது விடு, நம்ம இதே மாதிரி என்ன பண்ணிடலாம், நம்ம சித்தப்பா நம்ம மாமாலாம் இப்படித்தான் இருக்காரு, நம்ம எப்படி எந்த போய்க்கலாம் விட்டுருக்கலாம் இல்லையா? அதையும் மீறி வந்து இயேசு கிறிஸ்து என்ன கேட்கிறானா, எங்கிட்ட ஒரு குறைவு இருக்குன்னு ஒருத்தன் கேட்கிறானா, அது சூப்பர் கொஸ்டின் இல்லையா? எங்கிட்ட இன்னும் ஒரு குறைவு இருக்குன்னு சொல்லி கேட்கிறானா, அது சூப்பர் கொஸ்டின் இல்லையா? அந்த குறைவுக்கு இயேசு கிறிஸ்து பதில் கொடுக்கறதாங்க இந்த ஐஸ்வர்யவான் ஒட்டகம் ஊசியுடைய காதுக்குள்ள போற பயணம். புரியுதா சொல்றேன்? சோ இப்ப சொல்லுங்க, இந்த மைண்ட் செட்டோட, எந்த மைண்ட் செட், பிறப்போம், நியாயப்பிரமாணத்தை மாம்சத்தின்படி அனுசரிப்போம், செத்துருவோம். இதான் யூதர்களுடைய வாழ்க்கை ஒரு காலகட்டம் வரைக்கும். இப்படி இருந்தா அவர்களால் எங்க போக முடியாது. அப்ப அவங்க மனசே அவங்க பரலோகம் போறதுக்கு இப்ப என்ன ஆயிடுச்சு, அவங்க மனசே இப்ப அவங்க பரலோகம் போறதுக்கு என்ன ஆயிடுச்சு, இடைஞ்சல் ஆயிடுச்சு. இடைஞ்சல் ஆயிடுச்சா, பெரிய இடைஞ்சல் ஆயிடுச்சா? பெரிய இடைஞ்சல் எப்படி சொல்லாதீங்க. ரோட்ல போறோம், பெரிய இடைஞ்சல் என்ன சொல்லுவோம்? ரோட்ல போறோம், ஒரு பெரிய இடைஞ்சல் என்ன சொல்லுவோம்? ஒரு பெரிய கல்லு கிடக்குது, அது என்ன சொல்லுவோம் நம்ம? பெரிய இடைஞ்சல் தான். இப்ப வாசிங்க, கல்லு கிடக்குது பாருங்க. ரோமர் 9:32-33. ரோமர் 9:32 என்னத்தினால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல், விசுவாசத்தினால் அதை தேடாமல், ஏற்கனவே பார்த்தோம். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை என்ன பண்ணவில்லை, அடையவில்லை. இடறுதற்கான கல்லில் இடறினார்கள். எங்க என்ன ஆயிடுச்சு? இப்ப அவங்க அடையவில்லைங்கிற பாயிண்ட்டுக்கு அடுத்த பாயிண்ட் என்னன்னா, இடறுவதற்கான கல்லில் அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இப்போ ஒரு கல்லு வந்து அவங்க வாழ்க்கையில முன்னாடி விழுந்துச்சு. அந்த கல்லுல இப்ப என்ன பண்றாங்க, அவங்க இடறி இடறி இந்த அவங்க சொல்றாங்க யாரு? இஸ்ரவேல். இப்ப அவங்களுக்கு எது இடறுதல் கல்? இப்ப பரலோகம் போறதுக்கு அவங்களுக்கு எது இடறுதல் கல்லுன்னு கேட்கிறேன். நியாயப்பிரமாணம் இல்ல, நியாயப்பிரமாணத்தை மனசார அனுபவிக்காத மைண்ட் செட். அந்த மைண்ட் செட் இப்ப அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு பெரிய கல்லு. இப்ப நியாயப்பிரமாணத்தை முறையை அனுசரிக்க சொல்ல வந்தது யாரு? நம்முடைய ஆண்டவராகிய. அப்ப அவர் சொல்றது உங்களுக்கு எப்படித்தான் இருக்கும், கல்லு மாதிரி தான் இருக்கும். வாசிக்கலாம். ரோமர் 9:33 இதோ இடறுதற்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையையும் சீயோனில் வைத்திருக்கிறேன். சோ தனியா இதெல்லாம் சப்ஜெக்ட் பாத்துக்கலாம். இடறுதற்கான கல், தவறுவதற்கான கண்மலையை நான் எங்க வைக்கிறேன், சீயோனில் வைக்கிறேன். அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன், சோ இந்த அவரிடத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை, அவன் என்ன பண்ணப்படுவதில்லை, வெட்கம். அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் வாழ்க்கையில அவங்க தொடர்ந்து பரலோகம் போக முடியாம இருக்கிறதுக்கு ஒரு பெரிய இடர்தல் வந்துருச்சு. அந்த கல் என்னன்னா அவங்களுடைய மைண்ட் செட், அவங்களுடைய மனநிலைமை. அந்த மனநிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னா, எதையுமே மனசார நியாயப்பிரமாணத்தை செய்ய முடியாத ஒரு நிலைமை. வாசிக்கலாம். ஏசாயா 8:14. ஏசாயா 8:14 அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாய் இருப்பார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லப்பட்ட தீர்க்க, அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமா தான் இருப்பாரு. ஆனா இஸ்ரவேலின் 2 கோத்திரத்துக்கும் தடுக்கலின் கல்லும். ஐயோ, பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிருக்குது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னவா மாறி வருமா, தடுக்கி விழுகிற கல், தடுக்கி விடுற கல். அப்ப இயேசு கிறிஸ்து தடுக்கி விடுற கல் என்ன அர்த்தம்? அவர் ஒரு கல்லா மாதிரி எல்லாம் தடுக்கி விழுக போறா? அவர் தடுக்கி விழுக வரைக்கும் வைக்கல, அவர் நல்லா நடத்துறதுக்கு தான் வந்தாரு. ஆனா இவங்க மைண்ட் செட்டு அவருடைய பிரமாணத்தை என்ன ஆக்கிடுச்சு, இப்ப ஒரு தடுக்கலின் கல் ஆயிடுச்சு. இன்னும் புரியுற மாதிரி சொல்லட்டுமா? இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் பரலோகம் போற வாய்ப்பு இயேசு கிறிஸ்து மூலமா தானே வருது. அப்ப இயேசு கிறிஸ்து எதன் மூலமா பரலோக வாய்ப்பை கொண்டு வராரோ, எதன் மூலமா பரலோக வாய்ப்பை சொல்லி புரிய வைக்கிறாரோ, அந்த விஷயம் அவங்கள மனசார செய்யறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லாதனால அவர் சொல்றது பூரா இவங்களுக்கு தடுக்கி 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 விழுகிற மாதிரி என்ன ஆயிடுச்சு, இப்ப ஆகிவிட்டது. புரியுதா? சோ இப்ப இயேசு கிறிஸ்து இப்படி விட்டுட்டு போயிடுவாரா? சோ பணக்கார வாலிபனை வர வச்சு அவனுக்கு ஒரு பேரபிள் பேசி சரியான வழியில டைவர்ட் பண்றாரு. புரியுதா? அப்ப இந்த கல்லு போகணும்னா கல்லை எடுத்து வெளியே போடணும். கரெக்டா? இப்ப கல்லு இஸ்ரேல் ஜனங்களுடைய மனநிலைமை, அந்த மனநிலைமை எடுத்து போடணும். ஏன்னா அடுத்தது எந்த யுகம் ஆரம்பிக்க போகுது? சுவிசேஷகம். சுவிசேஷ யுகத்துல இந்த மைண்ட் செட்டோட வந்தா ஒருத்தர் கூட எங்க போக முடியாது, வரலாம் போக முடியாது. அப்படி என்ன அர்த்தம்? யூத யுகத்துல சார்ட் ஆஃப் ஏஜஸ்ல பாத்தீங்கன்னா, யூத யுகத்துல இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாத்தையுமே கம்பல்ஷன் பேர்லயே பண்ணி பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, பழகிட்டாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து சுவிசேஷ யுகத்தை ஆரம்பிக்கும் போது அதே மைண்ட் செட்ல ஜனங்கள் இருந்தாங்கன்னா யாராவது ஒருத்தராவது பரலோகத்துக்கு போக முடியுமா? போக முடியுமா? கட்டாயமா முடியாது. புரியுதா? அதனாலதான் என்ன பண்றாருன்னா, இந்த ஐஸ்வர்யவான் வாலிபனை வச்சு சுயாதீனத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடியே மைண்ட் செட்டை மாத்துறாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கம்பல் பண்ணி ஒருத்தர் வேலையை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கம்பல் பண்றப்பயே பண்ணாதவங்க பண்ணுன்னு விட்டா பண்ணுவாங்களா? அப்ப அடுத்த யுகம் மாறுறதுக்குள்ள
இந்த விஷயத்தை பேசுகிறது என்ன பண்ணியாகணும்? மாத்தியாகணும். எதை மாத்தணும்? இப்ப அவங்க மனசை மாத்தணும். என்ன மனசை மாத்தணும்? கடமைக்காக எல்லாத்தையும் செய்யற மனசை மாத்தி பரலோகம் போய் வைக்கிறது தான் சுயாதீனம். புரியுதா? சோ இப்ப கல்லு மாதிரி மனசு இப்ப யாருக்கு இருக்கு? இங்க இந்த சப்ஜெக்ட்ல யாருக்கு இருக்கு? இப்ப அந்த இஸ்ரேல் ஜனம் சொல்றோட பேரபல் யார் சொல்லலாம்? அந்த பணக்கார வாலிபன். சோ பணக்கார வாலிபனை இப்ப கல்லு மாதிரி இருக்கிற மனசை இப்ப சுயாதீனத்துக்கு கொண்டு போகணும்னா என்ன செய்யணுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரா சொன்னதுதான் இந்த பேரபல். இப்ப சொல்லுங்க என்ன பண்ணும்? அவனுக்கு ஐடியா கொடுக்குற இயேசு கிறிஸ்து. வாசிக்கலாம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அதற்கு இயேசு, நீ பூரண சத்குணராய் இருக்க விரும்பினால், அவன் கேட்டது ஜீவன். இவர் ஆரம்பிக்கிறது அப்படியே ஃபுல் பெர்ஃபெக்ஷனுக்குள்ள நீ வரணும்னா, முழு பெர்ஃபெக்ஷனுக்குள்ள வரணும்னா முழுசா செய்யும் நீ எல்லாத்தையுமே. சோ நீ பூர்ண சத்குணராய் இருக்க விரும்பினால் முதல்ல போ. முதல்ல எங்க போ? போ. உனக்கு ஒரு சொத்து இருக்கு, அதை எடுத்து வித்துரு. போய் உனக்கு உண்டானவைகளை சரியான பாயிண்ட். என்ன பாயிண்ட்? இப்ப இவன் பரலோகம் போன, இவன் மனசை மாத்தணும். இவன் மனசை மாத்தோன்னு பேசுறது கொடுக்குற ஐடியா என்னன்னா, முதல்ல போய் என்ன பண்ணுனா, உனக்கு உண்டானவைகளை முதல்ல உனக்கு உண்டானவைகளை அப்புறம் விட்டுரு. இப்ப அவனுக்கு உண்டானது என்ன இருக்கு? இப்பதான் சொத்து எதுன்னு பார்த்தோம். இப்ப அவனுக்கு சொத்து இருந்துச்சா என்ன அர்த்தம்? சொத்து அவனுக்கு தடை இல்லை, அவனுடைய மைண்ட் செட் அவனுக்கு தடை. அப்ப உனக்கு உண்டானவைகள் இப்ப என்ன எடுத்துக்கலாம்? அவருடைய மைண்ட் செட். அவருடைய மைண்ட் செட் யாருடைய மைண்ட் செட்? இஸ்ரேல் மைண்ட் செட். சோ இஸ்ரேலுடைய மைண்ட் செட்ல ஒண்ணு இருக்கு, அது நல்லா ஆழமா உட்கார்ந்துருச்சு. அதை எடுக்க சொல்ற. உனக்கு உண்டானதை என்ன பண்ணி எடு. அப்படின்னு அர்த்தம், நியாயப்பிரமாணத்தின் மேலும் கடமைக்காக வச்சிருக்கீங்களா ஒரு வைராக்கியம், அதை எடுங்க. அதை முதல்ல என்ன பண்ணுங்க? எடுத்து என்ன பண்றது? பிரிட்ஜுக்குள்ள வச்சுக்கிறதா? முதல்ல என்ன பண்ணுனா வித்துரு. அதை எடுத்து என்ன பண்ணு? வித்துரு. எடுத்து போடுன்னு சொல்லிருக்கலாம்ல, எதுக்கு எடுத்து வித்துருன்னு சொல்றாரு? மைண்ட் செட்டை எடுத்து போடுன்னு சொல்லிருக்கலாம்ல, எதுக்கு வித்துருன்னு சொல்றாரு? போடுறதுக்கு விற்கிறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. போடுறதுக்கும் விற்கிறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. அதை கண்டுபிடிச்சிடலாம். ஒரு பொருளை கொண்டு வெளியே போடுறோம், அதே பொருளை வெளியே விற்கிறோம். என்ன வித்தியாசம் ரெண்டுக்கும்? என்னமோ சொல்றீங்க, என் காலில் ஊக்கூடாதுங்கிறதுக்காக ஒன்று சொல்றீங்க பார்த்தீங்களா? இது பயங்கரம். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? வித்தா இன்னொருத்தருக்கு யூஸ் ஆகிறத விட வித்தா நமக்கு அதனால ஒரு லாபம் கிடைக்கும். கரெக்டா? என்ன சொல்றது தெரியுமா? உனக்கு நஷ்டமா கிடைக்குது ஒண்ணு. என்னது? உன் மைண்ட் செட் கல்லு மாதிரி கிடக்குது. அந்த கல்லை எடுத்து வித்துட்டீங்கன்னா உனக்கு ஒரு லாபம் கிடைக்கும். அந்த லாபம் என்ன தெரியுமா? உனக்கும் பரலோகத்துல என்ன கிடைக்குங்க? பொக்கிஷம் கிடைக்கும். அடுத்தது, நான் வித்தா எனக்கு பரலோகத்துல பொக்கிஷம் கிடைக்கும். நீங்க கேட்ட அடுத்த கேள்வி, அதை வித்தா எனக்கு மட்டும் தான் கிடைக்குமா, வேற யாருக்காவது கிடைக்குமானா, அதுக்கு ஆண்டவர் ஒரு அழகான பதில் சொல்றாரு. நீ வித்துட்டு அந்த பணத்தை கொண்டு யார்கிட்ட நீ கொடுக்கணும்னா, யாருக்கு கொண்டு கொடுக்கணும்? தரித்திரருக்கு. புரியுது உங்களுக்கு? அப்ப நியாயப்பிரமாணத்தின் மூலம் கடமையாக வந்த மனசை கொண்டே தூக்கி வீசி இல்ல, வித்துட்டு அதுல கிடைக்கிற லாபத்தை நீ யார் கொண்டே கொடுக்கணும்? அப்ப யார் இந்த தரித்திரர்? தரித்திரர் புரட்சாதி. யார் இந்த தரித்திரர்? புரியுதா? பேரபிள் இப்ப எவ்வளவு உள்ளான அர்த்தங்கள் ஆண்டவர் வச்சிருக்காரு பாருங்க. யார் இந்த தரித்திரர்? நான் கூத்துட்டுமா? தரித்திரட்ட ஒண்ணுமே இருக்காது. இஸ்ரேல் ஜனங்களுக்கு எல்லாமே இருந்தப்ப இன்னொரு கிரிப்ட் ஒண்ணுமே இருக்காது. கரெக்டா? லாசர் இஸ்ரேல் பேரபிள் மேட்ச் ஆயிடுச்சா? யார் அது? புரஜாதிகள் சொல்லலாம். இந்த சமயத்தில் யாரும் சொல்லலாம்? உலக ஜனங்கள் சொல்லலாம். கரெக்டா? இப்ப இவங்க இந்த மைண்ட் செட்டை விட்டு வித்துட்டாங்கன்னா உலக ஜனங்களுக்கு இது பிரயோஜனமா இருக்குமா இருக்காதா? எப்படி பிரயோஜனமா இருக்கும்? எல்லா ஜனங்களும் தேவனுடைய திட்டத்துக்குள்ள வரணும்னா முதல்ல இவங்க இடர்களின் கல்லை தூக்கி என்ன பண்ண வெளியே போகணும். அதைத்தான் சொல்றாரு, உனக்கு உண்டானவர்களை விற்று நீ யார் கொடுத்துரு. இப்ப பாருங்க, ஒரு பொருளை வித்துட்டு காசை வாங்கி நம்ம தான் வச்சுக்கணும். இப்ப நான் ஒரு பொருள் வச்சிருக்கேன், ஒரு லேப்டாப் வச்சிருக்கேன். இந்த லேப்டாப் வச்சிருக்கேன், உதாரணத்துக்கு இந்த லேப்டாப் வச்சிருக்கேன். இப்ப இந்த லேப்டாப் கொண்டு விற்க சொல்றாரு ஆண்டவர். வித்துறேன். வித்தா காசு யார் கிடைக்கும்? எனக்கு தான் கிடைக்கும். இப்ப நான் என்ன பண்றேன்? ஆண்டவர் சொல்றாரு, அந்த லேப்டாப் உனக்கு பிரயோஜனம் இல்லை, அது உனக்கு தடையா இருக்கு, கொண்டு வித்துரு. வித்துட்டு பணத்தை வாங்கிட்டு வந்து நீ வச்சுக்காத தரித்திரர் கொடு. இப்ப தரித்திரர் யாரு? உலக ஜனங்கள். அப்படி என்ன அர்த்தம்? இதனுடைய பலன் யாருக்கு போய் சேரப்போகுது? நீ இன்னைக்கு விட்டு கொடுக்கறது யாருக்கு போய் சேரப்போகுதுன்னா உலக ஜனங்களுக்கு போய் சேரப்போகுது. புரியுதா உங்களுக்கு? அப்படி என்ன அர்த்தம்? உலக ஜனங்கள் இந்த வாய்ப்புக்குள்ள வந்துருவாங்க. அப்படி நான் வித்து உலக ஜனங்களுக்கு கொடுக்கும்போது நியாயப்பிரமாணத்தை நான் நிறைவேற்றுகிறேன். என் பொருளை வித்து அந்த பணத்தை கூட இன்னொருத்தர் கொடுக்குறேன்னா எனக்குள்ள என்ன கேரக்டர் வந்தாச்சு? அவ்வளவுதான், முடிச்சது. நியாயப்பிரமாணம் முடிச்சது பாருங்க, அவ்வளவுதான்.
வாசிங்க. மத்தேயு 22:37. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. இந்த விஷயம் இந்த பேரபிள் எப்படி செட் ஆகுதுன்னா, உனக்கு உண்டானவர்களை விற்று அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? வித்துட்டோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவன் சொன்னதுக்கு 100% நியாயப்பிரமாணம் முடிஞ்சா, முதல் கற்பனை முடிஞ்சா. அடுத்த பாயிண்ட், அடுத்த வசனம். இது முதலாம் பிரதான கற்பனை. இது ஃபர்ஸ்ட் முதலாம் பிரதான. தேவன் சொல்றது அப்படியே கேக்குறது. இது ஃபர்ஸ்ட் பண்ணிட்டோமா? நம்ம பண்ணிட்டோமா இல்ல? ஐஸ்வர்யன் வாலிபன் பண்ணானு நமக்கு தெரியல, ஆனா அதான் முதல் கற்பனை செஞ்சிருந்தா. அடுத்தது, இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக. சோ வித்து யார் கொடுத்துட்டாரு? இப்ப இது இல்லாத இருக்கவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துரு. அப்படி கொடுக்கறப்ப அந்த மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல யாரையும் நம்ம அன்பு கூறுறோம். முடிஞ்சு, அவ்வளவுதானே? ஃபார்முலா முடிஞ்சா? அந்த பணக்கார வாழ்க்கையுடைய மைண்ட் செட் இருக்கிற பிளாக் எடுத்து அவனை சுயாதீன பிரேமானத்துக்குள்ள கொண்டு வரதுக்கு இயேசு கிறிஸ்து சொன்ன ஃபார்முலா என்னன்னா, உனக்கு உண்டானவைகளை விற்று, உன்னுடைய வைராக்கியத்தை விற்று யார் கொடுத்துரு, அவ்வளவுதானா? அப்புறம் முக்கியமா இன்னொரு பாயிண்ட் சொன்னாரு, வித்துட்டு அப்படியே போயிடாத, பின்பு என்னை பின்பற்றி வா. பின்பு அப்படி என்ன மீனிங்? என்னை பின்பற்றோம்னா முதல்ல இந்த தேவையில்லாத கடமை வைராக்கியத்துக்கு என்ன பண்ணுங்க, போடுங்க. என்னை பின்பற்றோம்னா முழு மனசார தான் பின்பற்றணும். இதுக்கு பேர் தான் சுயாதீன பிரமாணம். இது கம்பல்ஷன்ல பண்ணக்கூடாது. இது எப்படி வரும்னா, கம்பல்ஷன் இல்லாம வரக்கூடிய பிரமாணம். சோ இந்த விஷயத்துக்கு ஐஸ்வர்யவான் வாலிபன் கீழ்ப்படிந்தான். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஐஸ்வர்யவான் வாலிபன் இயேசு கிறிஸ்து சொன்னதுக்கு கீழ்ப்படிந்தான். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? வசனத்துல பார்த்தலாமா? அவன் என்ன பண்ணான்? வாசிங்க. மத்தேயு 19:22. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியால், என்ன உள்ளவனாய் இருந்தபடினால், அடுத்தது, இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். இப்ப கொஸ்டின், இந்த வாலிபன் யாரை குறிக்கும்? மிகுந்த ஆஸ்தி இருந்துச்சு என்ன அர்த்தம்? மிகுந்த ஆஸ்தி இருந்துச்சு என்ன அர்த்தம்? ஓவர் வைராக்கியம். புரியுது உங்களுக்கு? நியாயப்பிரமாணத்தினால் ஓவர் வைராக்கியம் இருந்ததுனால அதை விட்டு கொடுக்கறதுக்கு அவனுக்கு என்ன இல்லை, இப்ப மனசு இல்ல. நான் கடமைக்காகவே என்ன பண்ணிக்கிறேன், செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் துக்கம் அடைந்தவனா என்ன பண்ணிட்டான். இப்ப ஏன் துக்கம் அடைந்தவனா போனாவன்? அவனுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம மட்டும் ஒரு குறைவு இருக்குன்ட்டு. அந்த குறைவு என்னன்னு கேட்கறதுக்கு வந்தான். அந்த குறைவு என்னன்னு இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு. ஆனா அந்த குறைவை நிறைவாக்குறதுக்கு அவனுக்கு என்ன இல்ல, மனசு இல்ல. தெரிஞ்சுக்கிட்டே போய் விஷத்தை எடுத்து குடிக்கிறான் பாரு. பரவாயில்ல, நான் பரவாயில்ல போட்டியும் பரவாயில்ல, நான் பேசாம என்ன பண்ணிக்கிறேன், எனக்கு உண்டானதை வச்சுட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், வாழ்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் போய்விட்டான். இதுதான் இஸ்ரேல் ஜனங்கள் யூதேயத்தினுடைய கண்டிஷன். அதுக்கு தான் நம்முடைய ஆண்டவர் வசனம் சொன்னாரு. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, யாரை நோக்கி? இஸ்ரேல் ஜனங்களை நோக்கியா சீஷர்களை நோக்கியா? ஏங்க, சீஷர்கள் இஸ்ரேல் ஜனங்க தானுங்க. ஏன் சீஷர்களை நோக்கின்னு இருக்கு? அவன் போயிட்டான், இவங்க போக மாட்டாங்க. அதான் சொல்றாரு, சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப அப்படியே இந்த வசனத்தை சப்ஜெக்டோட பொருத்தி சொல்லி பார்க்கலாம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவானா? ஐஸ்வர்யன் யாரு? இஸ்ரேல் ஜனங்கள் தேவையில்லாத கடமை வைராக்கியத்தின் மூலம் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பது என்பது அரிது சொல்லிட்டாரா? அப்படி என்ன பண்ணி அனுப்ப, என்ன பண்ணணும் தெரியுமா? அதுதான் பேரபிள். மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலாம் ஒட்டகம் ஊசியுடைய காதுக்குள்ள எப்படி இருக்கும்? இப்ப புரியுது உங்களுக்கு என்னட்டு? ஒட்டகம் எதை குறிக்கும்? இப்ப சொல்லுங்க, ஒட்டகம் எதை குறிக்கும்? பணக்கார யாருன்னு கண்டுபிடிச்சாச்சுல, பணக்காரன் தான் ஒட்டகம் ரீப்ளேஸ் ஆயிடுச்சு பேரபிள்ல. ஒட்டகம் யாருன்னு கேட்டீங்கன்னா, எப்பொழுதுமே ஒட்டகத்துடைய வேலை தெரியுமா? சுமை சுமக்கிறது. த பீஸ்ட் ஆஃப் பர்டன் பாங்க. அதாவது எப்பொழுதுமே ஒட்டகத்துடைய வேலை சுமை சுமக்கிறது தான். அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் எப்பொழுதுமே என்ன விரும்புறாங்க? நியாயப்பிரமாணங்கள் ஒரு சுமையை சுமக்கிறது ஆசைப்படுறாங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எங்கிட்ட வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா என்ன பண்றது இல்ல, வருது. பீஸ்ட் ஆஃப் பர்டன். சோ இந்த பர்டன், இந்த ஒட்டகத்து மேல என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் மேல இருக்கிற ஒட்டகத்து மேல இருக்கிற அந்த வெயிட், அந்த வெயிட் பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தின் மேல் அவங்க கொண்டிருக்கக்கூடிய
கடமை வைராக்கியம். கரெக்டான வைராக்கியம் இல்லை. அதுதான் பவுல் சொன்னார் பின்னாடி. கடமை வைராக்கியம் இப்ப அவங்களுக்கு சுமையாயிடுச்சு. இப்ப இஸ்ரேல் ஜனங்களும் பரலோகத்துக்குள்ள போகாம போக முடியாதா? ஓ, இப்படி ஒரு மௌனம். இஸ்ரேல் ஜனங்கள் பரலோகத்துக்குள்ள போக முடியாதா? அவர் போக முடியாதுன்னு சொன்னார். அரிதுன்னு தான் சொன்னார். அரிதுன்னு தான் சொன்னார். அப்ப எப்படி பண்ண போலாம்? எப்படி பண்ண போலாம்னா, முதல்ல சுமை எடுத்து என்ன பண்ண? இப்ப எது சுமை உங்களுக்கு? நியாயப்பிரமாணம் தான். நீ இயேசு கிறிஸ்து பார்த்து கேட்க, நீ என்ன ஆபிரகாமிலும் பெரியவனா? நியாயப்பிரமாணத்தை இதை பத்தி என்ன சொல்லி தெரியுமா? இப்படிலாம் என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. கடமைக்காக நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. சீசர்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு இதெல்லாம்? அவங்க புரியாம இயேசு கிறிஸ்து என்ன மறுத்து கேள்வி கேட்டாங்க. ஆண்டவரே, வாசிங்க மத்தேயு 19:25. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அவருடைய சீஷர்கள் அதை கேட்டு எதை கேட்டு? இவ்வளவு நம்ம கேட்டோம் சப்ஜெக்ட், அதனுடைய அவுட்லைன் மட்டும் கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு அவங்களுக்கு என்ன வந்துருச்சு? ஓ, இனிமேல் நம்ம நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற விஷயத்தை கடமைக்காக செஞ்சோம்னா என்ன பண்ண முடியாது, போக முடியாதுன்ட்டு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும்? நியாயமான கேள்வி இல்லையா? அப்ப நம்மள யூதர்கள் தானே, யார் ரட்சிக்கப்படக்கூடும்? அதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொன்னார்? ரொம்ப ஃபேமஸான வசனம் இது. அடிக்கடி எல்லா சர்ச்சிலையும் பெயர் சபையில அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய வசனம் இது. இயேசு கிறிஸ்து கொடுத்த பதில் என்ன தெரியுமா? வாசிங்க மத்தேயு 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 26ஆம் வசனம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான். கண்டிப்பா சொல்றேன், நீங்க சொன்னது உண்மைதான். மனுஷனால இது கூடாது. எது? இப்ப நான் சொன்னல ஒரு ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பு மனுஷனால கண்டிப்பா முடியாது. தேவனாலே எல்லாம் கூடும். பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டா ஆன்சர் பண்றீங்க. என்ன நம்முடைய ஆண்டவர் சொல்ல வர்றார்? மனுஷனால கூடாதுப்பா, பட் தேவன் நினைச்சா முடியிட்டார். என்னப்ப தேவன் நினைச்சா என்ன முடியும்? தேவன் நினைச்சா என்ன முடியும்னா, நியாயப்பிரமாணம்ங்கிற விஷயம் தான் பரலோகத்துக்கு கொண்டு போற ஒரே ரூட்டுங்கிறத மாத்தி மனசார இயேசு கிறிஸ்துவ பின்பற்றினா பரலோகத்துக்கு போலாங்கிறத யாரால மட்டும்தான் செய்ய முடியும்? தேவனால மட்டும்தான் செய்ய முடியும். சோ எல்லா விஷயத்தையும் கண்டிப்பு பண்ணி 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 செஞ்சு என்ன பண்ணாதீங்க, பழகாதீங்க. எல்லா விஷயத்தையும் எப்படி செய்யுங்க? மனசார செய்யுங்க. எனக்கு என்ன கிடைக்கும் யாரும் என்ன பண்ணாதீங்க. செஞ்சு எனக்கு என்ன கிடைக்கும் யாரும் என்ன பண்ணிடாதீங்க, கேட்காதீங்கன்னு சொல்லி முடிச்சா அந்த பக்கம் பேர் சும்மா இருப்பாரா? எந்திரிச்சிட்டாரு. எந்திரிச்சு என்ன சொன்னாருன்னா 19:27. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றார். நம்மள என்ன பண்ணிருக்கோம் சொல்லுங்க. ஏப்பா இவ்வளவு நேரம் நான் இதைத்தான் சொல்லி கொடுத்தேன், நீ ஏப்பா இப்படி கேட்கறேன்னு சொல்லி அவர் யோசிக்கல. ஆண்டவர் நல்லா கவனிங்க, பேதுரு ஏன் இந்த கேள்வி கேட்டாருன்னு பார்க்கலாம். யார் கண்டுபிடிக்கிறீங்கன்ட்டு இந்த கொஸ்டின் எதுக்கு பேதுரு இப்ப கேட்டாருன்னு பாருங்க. நல்லா கவனிங்க உள்ள. கரெக்ட். ஏன் இந்த கொஸ்டின் இப்ப கேட்கிறாரு? புரியுது என்னட்டு? அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஆண்டவர் நாங்களாவது போவோமா அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா பணக்கார வழிமணி இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? எல்லாத்தையும் விட்டுட்டு தரித்திரம் கொடுத்துருவான்னு சொன்னார்ல. இப்ப பேதுரு கேட்கிறாரு, நாங்க ஏற்கனவே என்ன பண்ணிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டோம், இப்ப என்ன கிடைக்கும்? அதனால இயேசு கிறிஸ்து அவர் திட்டாம அப்பாலே போ சாத்தான்னு சொன்னாம என்ன சொன்னாரு? ஒரு பதில், சூப்பர் பதில். நீங்க மட்டும் பூரண, அதாவது அந்த பணக்காரங்க கேள்வி இந்த வசனம் பாருங்க. மத்தேயு 19:29 வாசிங்க. அடுத்து போயிடலாம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். என் நாமத்தின் நிமித்தம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எனக்காக சுவிசேஷ யுகம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த யுகத்துல என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன், இந்த கடைசி வார்த்தை என்னங்க? நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். என்ன கான்செப்ட் பாருங்க. பணக்காரன் யார் சொல்லுவோம்? பணக்காரன் யார் சொல்லுவோம்? நிலம் வச்சிருக்கிறவன், குழந்தை வச்சிருக்கிறவங்க, சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்கிறவங்க சொல்லுவோம். இங்க ஆண்டவர் யார் தெரியும்? பணக்காரங்க. யார் ஒருத்தர் எனக்காக மனசார, அது முக்கியம். எங்க நிலத்தை விற்கிறதுனா மனசார தான் விற்க முடியும், கடமைக்காக விற்க முடியும். நிலத்தை ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் நடிச்சுட்டு ரிஜிஸ்டர்ட்ட போய் சும்மா எழுதிட்டு அப்படியே அடிச்சிடலாங்கன்னு சொல்ல முடியுமா? ஒருத்தன் நிலத்தை விற்று கொடுக்குறான்னா கண்டிப்பா என்ன இருக்கணும்? அவனுக்கு முழு மனசு இருக்கும். அப்படியே யூதயுகத்துக்கு சுவிசேஷத்துக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். பட் இந்த ஆப்ஷன் மட்டும் இல்லைன்னா
நம்மெல்லாம் பரலோகம் போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்? நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு கீழே வந்தவங்க கிடையாது, அதனால தப்பிச்சோம். நம்ம கிட்ட கடமை வைராக்கியம் அப்படிங்கிற விஷயம் சுத்தமா இல்லவே இல்லை. ஸோ புறஜாதிகளா இருந்தாலும் பரலோகம் போகலாம். பட் எப்போ போகலாம்னா என் நிமித்தம் எதையாகிலும் இழப்பதற்கு சான்ஸ் கிடைக்கும் போது மனசார யார் இழக்கிறாங்களோ அவங்க மனசார இழந்த அந்த காரணம் அவர்களை என் பார்வையில் பணக்காரர்களாக வச்சிருக்கும். என்னை பொறுத்தவரைக்கும் யாரும் ஐஸ்வர்யவான் சொல்லுவேன்னா இயேசு சொல்றாரு, எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு போடுறதுக்கு துணி கூட எல்லாம் யார் நிற்கிறாங்களோ அவங்க தான் பணக்காரங்க. விடுறது எனக்காக இருக்கும் அப்படின்னு என்ன தெரியுமா? இதுக்கு பேர் தான் சுயாதீன பிரமாணம். நான் கம்பல் பண்ண மாட்டேன். நான் என்ன பண்ண மாட்டேன்? அவருடைய டாக்டர் என்ன? ஒருவன் என்னை பின்பற்றி வர. இப்ப யோசிச்சு பாருங்க, கம்பல்ஷன்லயே பண்ணி பணம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு இது சூட் ஆகுமா? அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் என்னவா மாறணும்? இப்ப சொந்தமா முழுசா எதை செஞ்சாலும் மனசார செய்யற எண்ணம் அவங்களுக்கு வரும். மனசார செய்யற எண்ணம் வராம போனதுனாலதான் ஜட்ஜ்மெண்ட் எப்படி முடிஞ்சிருச்சுன்னா மத்தேயு 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும். முந்தினோர் அநேகர் என்னட்டாங்க? பிந்தினோராயும். பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள். இது என்னங்க புதுசா இருக்குது? முந்தினோர் என்ன ஆயிட்டாங்களாமா? பிந்தினோர் ஆயிட்டாங்களா? பிந்தினோர் என்ன ஆயிட்டாங்களாமா? இப்ப யார் முந்தினோர் யார் பிந்தினோர் சொல்லுங்க? இஸ்ரேல் ஜனங்கள். நான் எப்படி முகத்தை பார்த்துக்கோங்க, எப்படி ரியாக்ஷன் போ, அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்லிக்கலாம் இல்லையா? இஸ்ரேல் ஜனங்கள் யார்? இப்ப முந்தினோர். ஆனா என்ன ஆயிட்டாங்க? பிந்தினோர். நம்ம யாரு? பிந்தினோர். அடுத்தது என்ன ஆயிட்டோம்? எப்படி? அவங்க கூட ஸ்பீடா ஓடுவோம் இல்லையா? சரியான பதில் சொல்லணும். ஒரு திராட்சை தோட்டம், அந்த திராட்சை தோட்டத்துல முதல் வேலை செஞ்சவங்க இஸ்ரேல் ஜனங்கள். இப்ப வேலை செய்யறவங்க நாம. புரியுது உங்களுக்கு? ஆனா இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி வேலை செஞ்சாங்க? கூலிக்காக. முந்தினோர் பிந்தினோர். புரிஞ்சா? நம்ம எப்படி வேலை செய்யறோம்? மனசார. கரெக்ட், முழு மனசோட. ஸோ நம்ம பின்னாடி வந்தாலும் நம்ம என்ன ஆயிட்டோம்? புரியுது உங்களுக்கு? ஸோ முன்னாடி வந்தும் யூதயுகத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் அந்த ரட்சிப்புக்குள்ள போக முடியல. பின்னாடி வந்தும் அந்த மைண்டை புரிஞ்சுக்கிட்ட நாம சுவிசேஷ யுகத்தில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்னாடி போய் முந்தினோர் பிந்தினோராய் பிந்தினோர் முந்தினோர். நல்லா இருக்கு பாரு இஸ்ரேல் ஜனங்களை பற்றி சொல்றப்ப இல்லையா? ஸோ இந்த சப்ஜெக்டுடைய கருத்து என்ன? நீங்களே புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லுங்க. இந்த சப்ஜெக்டுடைய கருத்து என்ன? சட்டம் இருக்கு, அந்த சட்டத்துக்கு கடமைக்காக கீழ்ப்படிஞ்சா அவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். சட்டமே இல்லை, ஆனாலும் நான் கீழ்ப்படிஞ்சுட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றதா சுயாதீனம். திருப்பி சொல்லுமா? ஒரு சட்டம் இருக்கு, கடமைக்காக கீழ்ப்படியது பிரயோஜனமே கிடையாது. சட்டமே இல்லாட்டி கூட மனசார கீழ்ப்படியது தான் சுயாதீனம். எக்ஸாம்பிள், ஆபிரகாம் தேவன் கூப்பிடுறப்ப நியாயப்பிரமாணம் இருந்துச்சா? சட்டம் இருந்துச்சா? ஆனா ஆபிரகாம் நியாயப்பிரமாணம் அத்தனை சட்டத்தின்படி வாழ்ந்திருக்காரு. கரெக்ட். இப்ப நியாயப்பிரமாணம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவர் விசுவாசத்துக்கு என்ன ஆயிட்டார்? தகப்பன் ஆயிட்டார். கரெக்டா? இப்ப நாமள எப்படி இருக்கோம்? இந்த பிக்சர் பார்த்துக்கோங்க. நம்மளாம் மேலே ஃபர்ஸ்ட் போட்டுக்கிற பிக்சர் சர்ச்சுக்கு போகிறோம், எக்லிஷியாவுக்கு போகிறோம். கரெக்ட்? எக்லிஷியாவுக்கு போகிறோம். அப்புறம் இந்த பக்கம் ரைட் சைடில் ப்ரேயர் பண்ணுறோம். அப்புறம் இந்த பக்கம் கீழே பார்த்தீங்கன்னா ஆவியின் கனிகளை காண்பிக்கிறோம். அடுத்து கடைசியாக சகோதர அன்பை செலுத்துக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? இந்த பிக்சரில் எக்லிஷியா போகிறது, ஜெபம் பண்ணுறது, ஆவியின் கனிகளை காமிக்கிறது, கொடுக்கறது, சகோதர அன்போட பழகிறது. இந்த விஷயத்தில் முதல்ல சபைக்கு போகிற மட்டும் எடுக்கிறேன். நாம் சபைகளுக்கு, எக்லிஷியாவுக்கு, சபை கூடுதலுக்கு மனசார போறோமா கடமைக்காக போறோம்? மனசார போறவங்களுக்கு மனசாரங்கிற பதில் வந்திருக்கும் மனசுல. கடமைக்காக போறவங்களுக்கு மனசு சொல்லும், நீ கடமைக்கு தான் போயிட்டு இருந்த. யார் யாருங்கிறது அவங்கவுங்கள என்ன பண்ணிக்கலாம், சீர்தூக்கி பார்த்துக்கலாம். கரெக்டா? ஒரு பெரிய கடமையான அந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, நினைக்கவே கூடாது. போகலைன்னா அவர் கேள்வி கேட்பாரு, அந்த வேலையை செய்யலைன்னா இவர் வந்து நமக்கு நாளைக்கு இந்த கேள்வி கேட்பார். அப்படிங்கிறதுக்காக போறது பிரயோஜனமே கிடையாது. மனசார போறதுதான் ஐஸ்வர்யமான். புரிஞ்சா? அடுத்து பிரேயர் பண்றது. நம்ம எல்லாம் தேவன்கிட்ட பிரேயர் பண்றப்ப கடமைக்காக பண்றோமா அல்லது வந்து சுயாதீனத்துல பர்ஃபெக்டா பண்றோமா, முழு மனசோட பண்றோமா? அப்படி இல்லை. பிரேயர் பண்ணும்போது நான் எப்படித்தான் பண்ணுவேன்,
ஏன்னா யாருமே இருக்க மாட்டாங்க ப்ரேயர் பண்ணும்போது. அப்போ நான் எப்படி தான் பண்ணுவேன்? மனசார தான் பண்ணுவேன். இது உண்மையா? இது உண்மையா? எத்தனை பேர் ப்ரேயர்ல நம்ம சுயநலத்துக்காக தேவன்கிட்ட வேண்டுதல் செஞ்சிருக்கோம்? சுயநலம் நான் சொல்றது இதனுடைய மாம்ச பிரகாரமான வாழ்க்கைக்காக ஒரு விஷயத்தை தேவன் கொடுக்குற சித்தமே இல்லை. நம்ம போய் திருப்பி திருப்பி தேவன்கிட்ட கேட்டுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜபத்துக்கு என்ன பேரு? சுயநலமற்ற ஜபம். சுயநலமான ஜபங்கள் நான் சொல்றேன், கடமைக்காக பண்றேன். அதாவது எனக்கு வேணும் அதுக்காக. இயேசு கிறிஸ்து ஜபம் பண்ணதை பத்தி ஒரு பேரபிள் பேசியிருக்கா தெரியுமா? ரொம்ப ஓவரா பேசாத, உள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ உள்ள ஒன்றை வச்சுட்டு வெளியே ஒன்று நீங்க என்ன பண்ணாதீங்க. உள்ள ஒன்றை வச்சுட்டு வெளியே ஒன்று பேசினாலே அந்த ஜபத்துக்கு என்னதான் பேருங்க? கடமை. கடமைக்காக ஜபம் பண்ணக்கூடிய ஜபத்தை சத்தியத்துக்குள்ள வந்த பிள்ளைகள் பண்ணாலும் தேவன் கண்டிப்பா என்ன பண்ண மாட்டாங்க? கேட்கணும். மனசார கேட்டு பாருங்க, கண்டிப்பா தேவன் கேட்பார். ஆவியின் கனிகளை காண்பிப்பது வெளியில் நான் எப்பொழுதும் மற்றவர்களுடைய பார்வையில் அன்பு நிறைந்தவன், பொறுமை நிறைந்தவன், என்னை மாதிரி பொறுமைசாலி யாருமே கிடையாது அப்படின்ட்டு நம்ம சகோதரர்களை விட்டு அந்த பக்கம் வேலைக்கு போனதுக்கு அப்புறமா நாம் அந்த குணலட்சணத்தை காமிக்க ட்ரை பண்றோம். அந்த குணலட்சணத்தை காமிக்க மாட்டோம், வேற ஏதாவது குணலட்சணத்தை காமிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். பொறுமைக்கு பதிலாக வேற ஒரு குணலட்சணத்தை காமிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக் அந்த இடத்துல நம்ம சகோதரர் மத்தின காமிச்ச குணலட்சணம் நடிப்பா இல்லையா? நடிப்பா இல்லையா? என்ன இருக்கோ ஓப்பனா காமிச்சுப்பாங்க. என்ன காமிச்சு சொன்னா நமக்கு என்ன இருக்கும்? நமக்கு அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா உள்ள இல்லாத விஷயத்த எங்கிட்ட இருக்கிற மாதிரி மற்ற சகோதரர் மாதிரி நான் செஞ்சேன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கும் எனக்கும் எந்த பிரயோஜனம், எந்த வித்தியாசமும் கிடையவே கிடையாது. அன்பு செலுத்துறது எப்படி செலுத்தணும்? அது எப்படி முழு மனசோட எப்படி எப்படி வந்து ஒரு பிரதர் மேல அன்பு செலுத்துறது எப்படி செலுத்துறதுன்னா, அவர் என்னை பத்தி எப்போ தப்பா தான் பேசுவார், நான் அன்பு செலுத்துவேன். தட் இஸ் கால்டு மனசார அன்பு செலுத்துவேன். என்னை புகழ்ந்து பேசுகிறவர்களை நான் அதிகமாக அன்பு செலுத்துவேன். என்னை தப்பா பேசுகிறவர்கள் மேல நானும் போய் தப்பா பேசுவேன்னா அது கடமை. ஸோ கடமை செய்யறதுக்கு இங்க வந்திருக்கணும், கம்பல்ஷன்ல வந்திருக்கணும், இங்க சுயாதீனத்தோட வந்திருக்கணும். சுயாதீனத்தோட வந்து நாம சுயாதீனத்தை இழந்து போறது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேரக்டர் தப்பு தப்பா காண்பிக்கிறது. என்ன இருக்கோ காமிச்சு போயிடலாமே, என்ன இருக்கோ அதை காமிக்கிறப்ப ஏதோ ஒரு சகோதரத்தை நமக்கு திட்டு வரும்ல, அந்த திட்ட வாங்கிட்டு சரியாகலாம்ல. நடிச்சோம்னா யாராவது சொல்லுவாங்க நம்மகிட்ட, ஆனா யாருக்கு தெரியுது? தேவன் சொல்லுவாரு, நீங்களும் இஸ்ரேல் ஜனங்களும் ஒண்ணுதான். சகோதர அன்பு சான்ஸே கிடையாது. சகோதர அன்பு, உண்மையான சகோதர அன்பு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு தெரியுங்களா? கண்டிப்பா அவர்களை பத்தி வேற யார்கிட்டையும் போய் தப்பா பேசவே பேசாது. யாராவது ஒருத்தர் அவங்களை பத்தி தப்பா சொன்னா கூட அது தப்பா இருக்காதுன்னு சொல்லி விசுவாசிக்க வைக்கணும். அதுக்கு பேர் தான் உண்மையான சகோதரன். அதை விட்டுட்டு எப்படா நியூஸ் வரும்னு காத்துட்டு இருக்கிறது. ஒரு விஷயத்த முன்னாடி ஒரு மாதிரி பேசிட்டு பின்னாடி போய் ஒரு மாதிரி பேசுறது, ஒருத்தரை பத்தி தவறான கருத்துக்களை ஒருத்தரை பத்தி பேசுறதுனால யாருக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. ஆனா நம்ம வந்து வாங்கி இருக்கிற இந்த ஸ்லாக்கியத்தை விட்டு கொடுத்துருவாங்கிறத நம்ம யோசிக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, எதை செஞ்சாலும் எப்படி செய்யுங்க? உண்மையா செய்யுங்க. எல்லாருக்கும் சேர்த்தாது. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல், முதல்ல நீங்க எதுக்காக செய்யாதீங்க? மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கர்த்தருக்கென்று எப்படி செய்யுங்கள்? மனப்பூர்வமா. அப்படின்னு என்ன அர்த்தம்? நடிக்காதீங்கிற கிளியரா என்ன இருக்கோ அதை நீங்க செய்யுங்க. எந்த சூழ்நிலை வரணுங்கிறத தேவன் தீர்மானிப்பாரு. சூழ்நிலை எப்படி சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிஹேவ் பண்ணுங்க. அந்த பிஹேவியருக்குள்ள சத்திய வசனத்தை வைங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க மனுஷனுக்கு நிறைய செய்ய மாட்டீங்க. யாருக்கா செய்வீங்க? எல்லாத்தையுமே தேவனுக்கா செய்வீங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக. யாருக்கு நமக்கு பிரச்சனை அதான். எதுக்கு பிரச்சனை அப்படி சொல்லிட்டு மனுஷர்களுக்கு பிரியமா இருக்க விரும்புகிறவர்களாய், பார்வைக்கு ஊழியம் செய்யாமல். என்ன செய்யாம? அந்த வார்த்தையை படிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு நமக்கு. பார்வைக்கு நீங்க என்ன செய்யாதீங்க? ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். கிறிஸ்துவின் ஊழியக்காரராய் மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி நீங்க என்ன பண்ணுங்க? இது ஒண்ணுதாங்க நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போகக்கூடிய வழி அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. ரோமர் 6ஆம் அதிகாரம், இது இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட வசனம். ரோமர் 6:17. ரோமர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும். எப்ப? நியாயப்பிரமாணம். பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு. இப்ப எப்பங்க
இயேசு கிறிஸ்து மூலமா வந்த சுயாதீனம். இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தது. எப்படி 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 மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததுனாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. பார்க்கலாம், அடுத்த கீழ் ஒரு வசனம் இருக்கு, அது யாருக்குன்னு சொல்லுங்க. அவங்களும் மனப்பூர்வமா தான் செய்வாங்களாமா. சங்கீதம் 110:3. 110 சங்கீதம் 3 வசனம். உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் வந்துருச்சு. உம்முடைய ஜனங்கள் எப்படி இருப்பாங்க? மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களாய் இருப்பார்கள். எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல சமீபத்தில் இந்த வசனத்தை, எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. சரி, ஓகே. இப்போ கொஸ்டின், ரோமர் 6:7, சங்கீதம் 110:3 யாருக்கு சொல்லப்படுன்னு சொல்லி பாருங்க. ரோமர் 6:17 இஸ்ரேல் ஜனங்களுடைய வழியிலிருந்து அவங்க மாறினதுக்காக சொல்லப்பட்டது. சங்கீதம் 110:3 உலக ஜனங்கள் கூட உயிர்த்தெழுந்து வந்து கிறிஸ்துடைய ராஜ்யத்தில் எப்படித்தான் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா மனப்பூர்வமா இருப்பாங்க. ஸோ நமக்கு முன்னாடியும் சரி நமக்கு பின்னாடியும் சரி தேவன் எதிர்பார்க்கிற ஒரே விஷயம், எதை செஞ்சாலும் மனசார செய்யுங்க. நான் என்ன சொன்னாலும், எதை செஞ்சாலும் நான் சொல்றது தப்பா நினைச்சுக்காதீங்க, உலக பிரகாரமான விஷயத்தில் தேவன் எதை சொன்னாலும் அதை எப்படி செய்யணும்? மனப்பூர்வமா செய்யணும். ஒரு சப்ஜெக்டை எடுத்து கொடுத்து எழுதுங்கன்னு சொன்னா எப்படி செய்யணும்? எப்படி செய்யணும்? மனப்பூர்வமா செய்யணும். ஒரு சப்ஜெக்டை சொல்லி கொடுத்து பேசுங்கன்னு சொன்னா எப்படி சொல்லணும்? எப்படி வருது பாருங்க, மனப்பூர்வமா மனக்குது, மனப்பூர்வமா செய்யணும். தேவனுக்காக இந்த ஊழியத்தை போய் ஒரு ஊர்ல செய்யுங்கன்னு சொன்னா எப்படி செய்யணும்? அவ்வளவுதான், டோட்டல் மனப்பூர்வம் விட்டு. ஸோ தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றோன்ட்டு அல்ல. அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது எவ்வளவு ஹார்ட் ஒர்க். ஏன்னா அவருக்கு வேலை செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஹார்ட் ஒர்க்கை நம்மகிட்ட எதிர்பார்க்கறது இல்லை. யார் ஒருத்தர் கொடுத்த வேலையை மனப்பூர்வமா செய்யறாங்கன்னு எதிர்பார்க்கிறாங்க. அந்த மனப்பூர்வமா நம்ம தேவனுக்காக செய்யும் போது அந்த காட்சி இயேசு கிறிஸ்துவின் பார்வையில் எப்படி இருக்குன்னா, நீங்க தான் இப்போ உண்மையாலுமே எல்லாத்த விட இந்த உலகத்தில் எப்படி இருக்கீங்க? பணக்காரர்களா இருக்கீங்க. புரிஞ்சு உங்களுக்கு? ஸோ நம்ம எல்லா வேலையும் எப்படி செய்யலாம்? மனப்பூர்வமாக செய்யலாம். சபை கூடுதலாகட்டும், தேவனுக்காக செய்கிற எந்த வேலையாகட்டும், சப்ஜெக்ட் கேட்கறது கூட எப்படி தான் செய்யணும்? நம்ம மனப்பூர்வமாக தான் செய்யணும். மனப்பூர்வமாக எப்படி செய்யணும்? சப்ஜெக்ட் கேட்கறது ஃபேஸ்புக்கில் வந்தாலும் சரி, அது நேரில் வந்து கேட்க சான்ஸ் கிடைச்சாலும் சரி, தயவு செஞ்சு யாராவது கோச்சுக்குவாங்க, யாராவது வருத்தப்படுவாங்க, இருக்கா என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க. அது ஒன்றுக்குமே பிரயோஜனம் கிடையாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவன் கொடுத்த இந்த அருமையான ஜீவனை, அருமையான வாய்ப்பை நாம் எந்த காரணத்துக்கும் இழந்து போயிடக்கூடாதுன்னா, அவர் சொல்கிற ஒவ்வொரு கட்டளைகளுக்கும், அவர் கொடுத்துருக்கிற ஒவ்வொரு வசனங்களுக்கும் நமக்கு கீழ்ப்படிய வாய்ப்பு கிடைக்கும் போது மனசார நம்ம கீழ்ப்படியணும் அப்படிங்கிறத மனசார நினைச்சிட்டு வாழ்ந்த போதும் தேவன் கண்டிப்பாக நமக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை கட்டாயமாக கொடுப்பார். அப்படிங்கிறத இந்த நாளில் இந்த சப்ஜெக்ட் மூலம் கருத்தை தெரிவித்துக் கொண்டு தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து அப்படி சித்தப்படி வழிநடத்துவாராக. ஆமாம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நம்முடைய அன்பு சகோதரர் ஜேம்ஸ் பாஸ்கர் அவர்கள் வந்து நேற்றில் ஒரு அறிவிப்பு கொடுத்தார் இல்லைங்களா? அது என்னன்னு சொல்லிட்டு எல்லாரும் மட்டை போட்டு பிச்சுட்டு இருந்தாங்க. நான் கூட என்ன நினச்சேன்னு தெரியுங்களா, சகரியா தான் எடுக்க போகிறாருன்னு சொல்லி நான் நினச்சேன் உண்மையிலேயே. ஆனால் இன்னொரு சகோதரர் சொன்னார், இல்லை சகரியா இல்லை, 200 நாள் ஆச்சு, இன்றையோட வந்து 200 நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி. பாருங்கள், இந்த கொரோனா வைரஸ்னால ஊரடங்கு போட்டு 6 மாதத்தில் 200 பாடங்கள் நம்ம தேவன் கொடுத்துருக்குறாருன்னா அது நம்முடைய சித்தமல்ல, தேவனுடைய சித்தம் இருந்து இந்த காரியங்கள் கொடுத்துருக்கு. அதில் எவ்வளோ உண்மையாகவே தேவன் எவ்வளவோ கஷ்டத்தில் நிமித்தமாக அந்த இடத்துல நமக்கு சப்ஜெக்ட் பேசும்படியாக செஞ்சுருக்காரு. நன்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் முதலாவது நன்றி வந்து நம்முடைய அன்பு சகோதரர் வினோத் பாபுடைய குடும்பத்தாருக்கும் சகோதரர் கார்த்திகேயன் அவர்களுக்கு குடும்பத்தாருக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எவ்வளவோ கஷ்டத்தின் மத்தியில் நம்ம சகோதரர் வந்து டெய்லி வந்து சப்ஜெக்ட் பேசிட்டு போயிட்டுருக்காங்க இல்லைங்களா? உண்மையிலேயே இந்த இடத்துக்கு வந்து தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை நிச்சயமாக கொடுப்பாங்க. ஏன்னா 200 நாள் எண்ணி பாருங்கள், யோசிச்சு பாருங்கள்.
200 சப்ஜெக்ட் கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா. சில சகோதரர்கள் வர்றதுக்கு எவ்வளோ பாடுபட்டுறாங்க, இந்த இடத்துக்கு வந்து சப்ஜெக்ட் பேசுறதுக்கு எவ்வளோ சிரமத்தின் மத்தியில் வந்து பயந்தெல்லாம் வந்திருக்காங்க. என்ன நடக்குமோ ஏது நடக்கும். ஆனால் தேவன் வந்து சரியான பாதுகாப்பு கொடுத்துருக்காரு. அவருடைய கிருபை, அவருடைய பாதுகாப்பு வந்து இந்த சத்தியங்களை கேட்கும்படியாக செய்திருக்கிறார். அதற்கு நாம் நன்றி செய்திருக்கிறோம். இன்றைய நாளிலே பணக்கார வாலிபன், 2 விதமான பணக்கார வாலிபன் பார்த்தோம். ஒரு பணக்காரன் வந்து ஐஸ்வர்யவான், இன்னொரு ஐஸ்வர்யவான் லாசரு பணக்கார வாலிபன். 2 இது பார்த்தோம் இல்லைங்களா. முதல்ல பார்த்தது வந்து ஒட்டமானது ஊசியின் காதலில் நுழையும். 2வது பணக்காரன் வந்து இஸ்ரேல் ஜனங்கள், அதாவது லாசரு வந்து புறஜாதியார்கள், இஸ்ரேல் ஜனங்கள், ஐஸ்வர்யவன் வந்து இஸ்ரேல் ஜனங்களும் பார்த்தோம். இந்த 2க்கு அநேக காரியங்கள் குறித்து நாம் பார்த்தோம். அதில் 6 விதமான காரியங்கள் சொன்னார். 4 + 2 2 இல்லைங்களா. ஞாபகம் வச்சுருக்கீங்களா? கொலை செய்யாது இருப்பாங்க. நம்ம சொல்லிடுறோம், மற்ற சகோதரர்கள்லாம் கரெக்டாக சொல்கிறாங்களாங்கிறது தெரில. இல்லை கேட்டுருக்கிறீங்களா, எழுதி வச்சுருக்காங்களாங்கிறது தெரில. கடைசியில் வந்து முழு இருதயம், முழு ஆத்மா, முழு பலம், முழு சிந்தை, எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் முழுசாக செய்யணும். முழுசாக செய்யலைன்னா அது தேவனுடைய ஆசீர்வாதமே கிடையாது. இப்போது என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம எல்லாமே அவரை பின்பற்றி தான் நடக்கூடிய பிள்ளைகளாக இருக்கும். இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் நாம் தவறிவிடக்கூடியவர்களாகவும் கூட இருக்கிறோம். ஆனாலும் அப்படி தவறி போகாதபடி, நம்ம பணக்கார வாலிபனை போல் இல்லாதபடி, நாம் ஆகிய நாம் தேவன் நமக்கு ஒரு அழைப்பு கொடுத்துருக்கிறார். அந்த அழைப்பு என்னென்னா பரம அழைப்பு. பரலோக ராஜ்யத்தின் வாய்ப்பை நாம் நிச்சயமாக இழந்து போகக்கூடாது. நமக்கு பரலோக வாய்ப்பு இருக்கா இல்லையா? நமக்கு பரலோக வாய்ப்பு இருக்கா இல்லையா? தைரியமாக சொல்லலாம், இருக்குன்னு சொல்லுங்க. ஏன் பயப்படணும்? பயப்பட தைரியமாக சொல்லணும். பரலோக வாய்ப்பு நமக்கு தான், புரட்சாதிகாரிகள் நமக்கு தான் கொடுத்துருக்காரு. இஸ்ரேல் ஜனங்களுக்கு இல்லை, நமக்கு தான் கொடுத்துருக்காரு. அதனால் சந்தோஷமாக சொல்லலாம், நமக்கு பரலோக வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அப்படி நம்பிக்கை இருக்கா? எல்லாத்துக்கும் இருக்குது இல்லைங்களா? சரி, ரைட். அதோடு நம்முடைய இந்த நாளிலே நம்முடைய சத்தியத்தை வெளிப்படுத்திய நம்முடைய பரம்பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கும் தூது கொடுத்த நம்முடைய அன்பு சகோதரர் ஜேம்ஸ் பாஸ்டர் அவருக்கும் நாம் சபையின் சார்பாக நன்றி தெரிவித்துக்கோம். இப்பொழுது இந்த இரவின் இனிய கீதத்தை நம்முடைய அன்பு சகோதரர் வினோத் பாபு அவர்கள் வாசிப்பார். இன்றைய நாளுக்குரிய இரவின் இணைய கீதங்கள் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும். இதற்குரிய விளக்கம்: ஒருவரை பற்றி தீமையான காரியங்களை பேசுவார்களே ஆகில் அதை கேளாதிருக்கும் பாங்கும், ஒவ்வொருவரையும் பற்றியும் தீமையான காரியங்களை பேசும் பொழுது அதை மறுக்க முடியாத காரணங்களை சொல்லும்போது தவிர மற்ற நேரங்களில் எல்லாரும் மீதும் நன்மையானவற்றையே நம்பும் அன்பு என்னிடத்தில் உள்ளதா? பரிபூர்ண அன்பு சந்தேகிக்காது, மாறாக எதையும் நம்பக்கூடியதாக இருக்கும். சந்தேக கண்ணோடு நோக்குவதை காட்டிலும் நம்பி ஏமாற்றப்படுகிற நிலையை 100 முறையாயினும் ஏற்றுக்கொள்ளும். ஒரு மனிதனை ஒருபொழுதும் அநீதியாகவோ சந்தேகமாகவோ குற்றம் சாட்டுவதை காட்டிலும் நம்பிடுவதே நல்லது. மேலான சிந்தனைக்கு அடிக்கோளுகிற இரக்க உள்ளம் இவ்விடத்தில் தான் உதயமாகிறது. இதை குறித்தே நமது ஆண்டவர், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்றார் என்பதை ஜெபம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோகப்பிதாவே, தேவரீர் இந்த நாளிலே இந்த இடத்திலே நாங்கள் சகோதரர் ஒன்று கூடி உண்மை திதிக்கும்படி செய்த மகா கிருபிக்காக இந்த வழியிலே இருக்கிறோம். இன்றைய நாளில் கூட தேவன் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாடத்தை கொடுத்திருக்கிறார். இந்த நாளை நாங்கள் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு எங்களை வழிநடத்த வேண்டிய தயவுக்காக உங்களுக்கும் நேசகுமாரனுக்கும் கொடானக்கூடிய நன்றி ஸ்தோத்திரத்தை ஏறடிக்கணும்ப்பா. இதை தொடர்ந்து
எங்களுக்கு சத்திய வெளிச்சத்தை அனுதினமும் கொடுத்து வருகிற தயவுக்காக நன்றி அளிக்கிறோம். எல்லோருக்கும் கிடைக்காத அந்த உண்மையான சத்தியத்தை எங்களுக்கு கொடுத்து நாங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கும் நேசன் குமாரனுக்கும் உண்மையுள்ள பிள்ளைகளாக ஜெயிக்க எங்களுக்கு வேண்டிய நல்ல ஞானம், அறிவு, புத்தி, பரிசுத்தாவி அளவில்லாமல் தந்தர வேண்டும் என்று இந்த வேலையை ஜெயிக்கிறோம். நாங்கள் கேட்கக்கூடிய சத்தியங்களை கேட்டு அதை விட்டுவிடாதபடி நாங்கள் ஒவ்வொரு நாளும் அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முதல் கிருபியும் உடைய ஒத்தாசையும் பலத்திற்கு தந்தர வேண்டும் என்று இந்த வேலையை ஜெயிக்கிறோம். சத்தியத்திலே நடக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உடைய பாதுகாப்பும் உங்களுடைய வழிநடத்தலும் இருந்து எங்களை சத்திய பாதைகளை நீதியின் பாதைகளை நடத்தும்படியாக எங்களை உங்களுடைய தயவுள்ள சத்தியத்தின் நடத்த வேண்டியதற்காக மீண்டுமாக எங்களுடைய நன்றி துதி ஸ்தோத்திரத்தை நேரடிக்கிறோம். இன்னும் வேகத்திலே எவ்வளவோ மறைபொருளான சத்தியங்கள் இருக்கிறது. அதை ஒரு தாசன் மூலமாக ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கிடைக்க செய்திருக்கிறேன். தொடர்ந்து இன்னும் அதிகமான சத்தியங்களை கேட்கும்படியாக தேவன் எங்களை வழிநடத்தும்படியாக எங்களை உமது கிருபையினாலே எங்களை வழிநடத்தும்படியாக இந்த வேலையை ஜெயிக்கிறோம். சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெயிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களுக்கு இருக்கக்கூடிய குறைகளை நீக்கி சமாதான சந்தோஷத்தோடு ஒவ்வொருவரும் வழிநடத்த வேண்டும் என்று இந்த வேலையை ஜெயிக்கிறோம். உடனில்லாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரர்களுக்காக ஜெயிக்கிறோம். ஊழியம் செய்யக்கூடிய சகோதரர்களுக்காக ஜெயிக்கிறோம். எல்லோருக்கும் உடைய திரும்பியும் உடைய ஆசீர்வாதம் இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று வேலையை ஜெயிக்கிறோம். இந்த இரவுக்குள் பிரவேசிக்கும்படியாக நல்ல நித்திரை கொடுத்து நமக்கு செத்துமிருந்தால் மறுநாளை காலை கண்டு நன்றியும் தெரிவி ஸ்தோத்திரத்தை தெரிவித்து வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நமக்கு மனத்தாழ்மையுடன் வேண்டிக்கிறோம். ஜீவன நல்ல பிள்ளாக இந்த வாரத்துக்கு உண்டான அறிக்கையை நம்முடைய அன்பு சோழ ஜேம்ஸ் பாஸ்கர் அவர்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மாலையில் நாம் 7:15 தொடர்ந்து ஒவ்வொரு சத்தியங்களாக நம்ம கேட்க இருக்கிறோம். தேவன் எத்தனை நாட்கள் நமக்கு இந்த சத்தியத்தை கேட்பதற்கு வாய்ப்பு கொடுக்குறாரோ அது வரையிலும் இதே மாதிரி நம்ம சத்தியத்தை கேட்கலாம். மீண்டும் நாம் நாளை மாலை 7:15 நாம் சத்தியத்தோடு நாம் சந்திப்போம். தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக.